Praise God. எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த வாரத்தில் சில சத்தியங்களை நீங்கள் சொல்வதின் அடிப்படையில் நான் கேட்டுவிட்டு தொடர்ந்து செல்ல வாஞ்சிக்கிறேன். விரைவாக நீங்கள் அதனால்தான் நீங்கள் விரைவாக வந்து உட்கார்ந்திருப்பீர்கள் என்பதையும் நம்புகிறேன். சும்மா உட்கார்ந்திராமல் தியானித்து கொண்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் கேட்கிறேன். சொல்லுங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு வாரமும் கேட்கிறேன் என்ற ஒரு ஆயத்தம் உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் கடந்த வாரம் என்ன படித்தீர்கள் என்பதை தியானித்து கொண்டே நீங்கள் உட்கார்ந்திருந்திருப்பீர்கள் என்றால் நலமாயிருக்கும். சொல்லுங்கள். 1 யோவான்மா 3வது அதிகாரத்தில் பேசினேன். சரியான காரியம். வெரி குட். வேற யாராவது பதில்? எதை குறித்து பேசணும்? எதற்காக பேசணும்? அன்பை குறித்து பேசணும். சரியான காரியம். அன்பு ஏன் இந்த சுத்திகரிப்பு என்ற தலைப்பில் வர வேண்டிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது? சரியாய் சொன்னீர்கள். பரிசுத்தம் ஒன்றே அன்பை வெளிப்படுத்துகிறது. நன்றாய் கவனிக்க வேண்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பை உடையவன் தான் தேவனை அறிந்தவனாய் இருக்கிறான் என்று 1 யோவானுடைய பகுதிகளில் நாம் வாசிக்க முடிகிறது. அதனால் பரிசுத்தம் இல்லாமல் அன்பு இல்லை. நான் ஏற்கனவே ஒன்றை சொல்லியிருக்கிறேன். அன்பு ஆவிக்குரியது. ஆமென். உணர்ச்சிக்குரியது அல்ல. ஆனால் அது ஒரு உணர்ச்சி தான். அன்பு என்பது ஒரு உணர்ச்சி தான். ஆனாலும் வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கிற ஒரு காரியம், அன்பு ஆவிக்குரியது. அன்பிலே பூரணப்பட்டவன் பயத்தை புறம்பே தள்ளுகிறான். ஏனென்றால் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்படி என்றால் கவனிங்கள், தேவனுக்கும் பயத்திற்கும் சம்பந்தமே இல்லை. தேவன் விசுவாசத்தை நமக்கு கொடுப்பதற்கு காரணமே பயத்தை மேற்கொண்ட ஒரு வாழ்க்கையில் நாம் ஜீவிக்கவே இல்லையா? ஆனால் அன்பு ஆவிக்குரியது, விசுவாசம் ஆவிக்குரியது, பரிசுத்தமும் ஆவிக்குரியது. ஆமென். இது மாம்சத்துக்குரியதே அல்ல. இதைத்தான் கலாத்திலிருந்து நான் மாம்சத்திற்குரிய காரியங்களையும் ஆவிக்குரிய காரியங்களும் உங்களுக்கு நான் வேறு பிரித்து சொன்ன பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன். மாம்சம் என்றால் என்ன என்பதை குறித்து 3 வாரங்களாவது நாம் தியானித்திருக்கிறோம். மாம்சம் ஆவிக்கு விரோதமானது, ஆவி மாம்சத்திற்கு விரோதமானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராக இச்சிக்கக்கூடியதாகவும் இருக்கிறபடினால் நாம் விரும்புகிறவர்களை செய்யக்கூடாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. அப்படி என்றால் நாம் மாம்சத்தில் நடக்கலாம் என்று நினைத்தாலும், நான் இப்படி சொல்லுகிறேன், எப்பொழுதும் இப்படித்தானே நினைப்போம், ஆவிக்கு பிரியமாக இல்லை என்றால் ஆவியில் நடக்க விரும்புவோம் என்று நாம் முடிவெடுக்கும் பொழுது மாம்சம் அதை என்ன செய்கிறது? விரோதிக்கிறது. அதை போலவே நாம் மாம்சத்தில் நடக்கலாம் என்று இச்சித்தாலும், ஒரு தேவ பிள்ளையின் கதை இதுதான், மாம்சத்தில் நடக்கலாம் என்று விரும்பினாலும் ஆவி அதை எதிர்க்கிறது இல்லையா? அதனால்தான் இந்த போராட்டம். பாருங்கள், நாம் உலகத்தார்கள் போல ஒரு காலத்தில் நாம் உலக மக்களாய் இருந்தது. எப்படி ஆண்டவர் இல்லாத அந்த காலகட்டங்களில் இருந்த அந்த அனுபவத்தை நாம் யோசிக்கும் பொழுது அன்று அனுபவித்த விஷயங்களை இன்று நாம் மனப்பூர்வமாக அனுபவிக்க முடியவில்லை. காரணம், ஆவி எதிர்க்கிறது. உண்மைதானே? இந்த ஆவியில் நடத்தப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறபடினால் மாம்சத்தின் காரியங்களை செய்ய நமக்கு மனதில்லை. செய்தாலும் மனதில் சமாதானம் இல்லை, சிந்தையில் சமாதானம் இல்லை. ஏனென்றால் மாம்ச சிந்தனை மரணம் என்பது மாத்திரமல்ல, அதிலே சமாதானம் இல்லை. ஏனென்றால் ஆவியின் சிந்தனையே ஜீவனும் சமாதானமுமாம். ரோமர் 8:5 எல்லாம் வாசிக்கிற காரியங்கள். இப்பொழுது கவனிங்கள். நான் தொடர்ந்து சில காரியங்களை பேசுவதற்கு முன்பாக 1 யோவான் 3:2 நான் 3 பேசினேன். இன்று 2க்கு வரும்படியாக விரும்புகிறேன். என்றால் நீங்கள் கொடுத்த அந்த குறிப்பு, அன்பு பரிசுத்தமானது. ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் அன்பு இல்லை. பரிசுத்த வாழ்க்கையில் வந்தவர்களுக்கு மட்டும்தான் அன்பின் இலக்கணம் சரியாக புரியும். இல்லை என்றால் உலகத்தில் இருக்கிற அன்பானது சுயநலத்திற்குரியது, மாய்மாலமானது, இல்லை என்றால் நிபந்தனைக்கு உட்பட்டது, எப்படியெல்லாம் சொல்லலாம், கட்டுப்படுத்தக்கூடியது. இட்ஸ் அபௌட் a conditional love. உலகத்தின் அன்பு என்று எடுத்தாலே அன்பு இருக்கிறது. ஆனாலும் பரிசுத்தரின் அன்பே நமக்கு அன்பின் இலக்கணத்தை, இல்லை என்றால் விளக்கத்தை சரியாய் கொடுக்கிறது. ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். அப்ப அன்புக்கு ஆதாரமாய் இருக்கிற ஒருவரிடத்தில் மட்டுமே அன்பின் சரியான விளக்கத்தை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இதைத்தான் போன வாரம், அதற்கு முந்தின வாரமும் பேசினேன். நல்லது என்பதை நாம் சரியாக அறிய வேண்டும் என்றால் அதற்கு அன்பையும் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். நல்லது என்பதை சரியானது என்பதை எப்படி அறிய முடியும்? உடனே பதில் சொல்லிவிடுங்கள். என்னோடு சேர்ந்தே பேசிவிடலாமே. நல்லது அல்லது சரியானது என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? We have to know the source of that information. Or God is the only way. Why? He is the only one who is perfect and righteous. என்னை சரியாய் கவனிங்கள்.
இதெல்லாம் நீங்கள் இயல்பாக பேச வேண்டிய விஷயங்கள். ரொம்ப யோசித்து வெளிச்சத்திற்குரிய வெளிப்பாடுகள் எல்லாம் அல்லவே அல்ல. நீங்கள் இயல்பாகவே யோசித்து பேச முடியும். ஏனென்றால் அதைத்தான் வேதத்திலிருந்து நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோம் இல்லையா? வேதம் என்றுமே ஒரு பிரம்மாண்டமான என்ன சொல்லலாம், தலைக்கு மேல் போகிற ஒரு காரியம் அல்ல. தேவனுடைய பிள்ளையாய் நீங்கள் இருக்கும் பொழுது தேவனுக்குரிய காரியங்கள் இயல்பாக, இல்லை என்றால் எளிதாக புரியும். ஆமின்னு சொல்லிவிடுங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு பதில் தெரிய வேண்டும். ஏன் புரிய வேண்டும்? உங்களுக்கு தேவனுக்குரிய காரியங்கள் ஒரு தேவ பிள்ளைக்கு எளிதாக புரிய வேண்டும். ஏன் புரிய வேண்டும் சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவர் என்று ஒருவர் நமக்குள் வாசமாய் இருப்பதினால் தேவனுடைய சிந்தையை அறிகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நீங்களும் நானும் அல்லதான். மனுஷன் ஒரு நாளும் தேவனுக்குரிய அந்த சிந்தையை, தேவனுக்குரிய அந்த ஞானத்தை அறியவே முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசமாக இருக்கிறார் என்றால் எதற்கு வந்தார்? நம்மை பரிசுத்தம் பண்ணவே வந்தார். தேவனோடு நமக்கு உறவை ஏற்படுத்தவே வந்தார். சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்தவே வந்தார். ஏன் நடத்த வேண்டும்? ஏன் சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நம்மை நடத்த வேண்டும்? விடுதலை. சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியத்தை அறிகிற அறிவு தான் நம்மை விடுதலை செய்யும். ஆமென். சத்தியம் கையில் இருப்பதினால் விடுதலை அல்ல என்று நான் அதைத்தான் சொல்ல போகிறேன். சத்தியம் வீட்டிலே உட்கார்ந்திருப்பதினால் விடுதலை இல்லை. சத்தியத்தை பொதுவாக இயேசு பேசவே இல்லை. சத்தியத்தையும் அறிவீர்கள் அப்படி என்றால் என்னையும் அறிவீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி அவர் சொன்ன வார்த்தை. நீங்கள் இதெல்லாம் இணைத்தால் தான் உங்களுக்கு ஆழம் புரியும். தன்னை விசுவாசித்த யூதர்களை பார்த்துதான் சொன்னார், நீங்கள் சத்தியத்தையும் என்னையும் அறிவது என்றால் என்ன அர்த்தம்? சத்தியத்தையும் அறிவது. என்னை மாத்திரம் அறிந்தால் போதாது என்ற அர்த்தம். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? இயேசுவை அறிய வேண்டும் என்றால் சத்தியத்தை அறிய வேண்டும். அறிகிற அந்த அறிவு மாத்திரமே நம்மை விடுதலை. இப்பொழுது கவனிங்க, சகல சத்தியத்துக்குள்ளும் ஆவியானவர் ஏன் நடத்த வேண்டும்? இன்னொரு வார்த்தை, எத்தனை எத்தனை சத்தியம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறதோ அத்தனைக்கு அதிகமாகத்தான் ஆண்டவரை அறிகிறோம். ஆமே, சிம்பிள். எல்லாம் யதார்த்தத்தின் பேச்சு தான். ரொம்ப யோசிக்க வேண்டாம் நீங்க பதிலுக்காக. எவ்வளவுக்கு எவ்வளவு சத்தியத்தை அறிகிறேனோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை. ஏன் ஆண்டவரை நான் அறிய வேண்டும்? ஏதாவது ஒரு லாபகரமான பதிலை சொல்லுங்கள். ஏன் ஆண்டவரை அறிய வேண்டும்? நான் பிப்ளிக்லா ரொம்ப வேத ஞானத்தோடு பேசவே அழைக்கவில்லை. ஏன் நான் ஆண்டவரை அறிய வேண்டும்? சிம்பிள் ஆன்சர்ஸ் ஏதாவது. அவரை அறிய சமாதானம். யாராவது அதை இணைப்பை கொண்டு வர முடியுமா? அவர்கள் சொன்னார்கள் அவரை அறிய சமாதானம். யாருக்காவது வசனம் தெரியுமா அப்படி உண்டா என்று? இப்படி வரணுமே வேதத்தை அறிந்த தேவ பிள்ளைகளே. தேவனை அறிந்தால் சமாதானம் உண்டு என்பதற்கு வசனங்கள் உண்டா? சொல்லுங்கள். எங்கேயோ இருக்கிறது. சொல்லுங்க. வசனங்கள் தெரிய வேண்டும். அதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கிறீர்கள். இதற்காக ஓடி விடாதிருங்கள். ஓடினாலும் நான் ஒன்றும் செய்யவும் போவதில்லை. அது அவருடைய நாமம். நான் அவரை அறிவதினால் சமாதானம் என்று நீங்கள் சொன்ன பதிலுக்கு ஏதாகிலும் ஆதாரங்கள் உண்டா? விரைவாக. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனமாய் இருப்பதினால் தான் தைரியமாகவே கேட்கிறேன். பல வருஷ கிறிஸ்தவங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். உங்களை வெட்கப்படுத்தும்படியும் பேசவில்லை. சாத்தானை நமது கால்களின் கீழே மிதிப்பார். கரங்களை தட்டி விடுங்க சகோதரருக்கு. ஏனென்றால் அது ஒரு சமாதானத்தின் தேவனுக்குரிய வார்த்தை. சரியான வார்த்தை. சரி, சத்தியத்தை அறிவதினால் ஆண்டவரை அறிகிறேன் என்று சொன்னீர்கள். ஆண்டவரை அறிவதினால் சமாதானம் என்றால் சமாதானத்தின் தேவன் சாத்தானை நம்முடைய கால்களின் கீழ் போட்டு மிதிப்பார். சரிதான். இன்னொரு வார்த்தை ஏசாயா 54:13 திருப்பாமல் யாருக்கு தெரியும்? இதுதான் கஷ்டம். எனக்கு நல்லா தெரியும். ஒன்று வரலன்னா இன்னொன்று வராதே. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம். தேவனை ஏன் அறிய வேண்டும்? அதுதான் கேட்டேன். தேவனை ஏன் அறிய வேண்டும்? அறிந்தால் தான் சமாதானம். சரி, வேற ஏதாவது லாஜிக்கல் ஆன்சர்? ஐயா, இதெல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்க அம்மா. இனிமேலாகலும் நாம் பதித்துக் கொள்ளவே நான் உங்களுக்கு இப்படி உறுதியாக பேசுகிறேன். சில வசனங்கள் எனக்கு உங்களுக்கும் தெரியட்டுமே. நான் இன்னும் முன்னேற விரும்பினால் நான் முயற்சிக்க போகிறேன். நீங்கள் முன்னேற விரும்பினால் நீங்களும் முயற்சிக்க போகிறீர்கள். ஆனால் எதையாகிலும் பதித்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து அடுத்த வாரம் கேட்டு அப்படியே பார்க்கக்கூடாது. தயவு செய்து. உங்களுக்கு இது புரியவில்லை என்றால் வாழ்க்கையே புரியாதுங்க. நான் உண்மையாக பேசுகிறேன். நான் ஏதோ ஒரு பிரசங்கத்திற்காக அழகுக்காக நின்று பேசவில்லை. உங்களுக்கு எனக்கும் புரிகிற ஒரு விஷயம். நான் இதில் தேரலனா வேறொரு விஷயம் என்னை அழித்து கொண்டு தான் இருக்க போகிறது. அதற்கு இடைப்பட்ட நிலம் இல்லை.
இடைப்பட்ட கிரவுண்ட் இல்லை. ஒரு விஷயத்தில் நான் தேரலனா இன்னொரு விஷயம் என்ன அழிக்க தான் போகிறது. ஏனென்றால் என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். நீங்கள் தான் சொன்னீர்கள். எங்கே இருக்கிறது? ஓசியா 4:6. என்னை கவனிங்கள். இதை நான் சொல்லும் பொழுது இணைப்பை மறக்கக்கூடாது. தேவன் ஒரு காலம் என் ஜனங்கள், பேசின வார்த்தையை கவனிங்கள், என் ஜனங்கள். ஐயம்மா கவனிங்க, there's no shortcut to success. நீங்க நினைக்க கூடாது சம்பாதிச்சா நல்லா இருக்கிற. யாருங்க நல்லா இருக்கிற உலகத்தில் சொல்லுங்க? நீங்க சம்பாதிச்சவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? அந்த நல்லா இருக்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை நீங்கள் அறிய வேண்டும். அதைத்தான் சொன்னேன். இயேசுவை அல்லாமல், தேவனை அல்லாமல் நன்மைக்கு அர்த்தம் இல்லை. அதான் இயேசுவை சொன்னா, உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஜீவனை இல்லை என்றால் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? ஜீவனுக்குரிய காரியங்களை இழந்து சரீர நிலைமையில் எதை ஆதாயப்படுத்தி கொண்டாலும், நான் சொல்வது சரீர நிலைமையில், எத்தனை பேருக்கு அது புரிகிறது? சாப்பிடுகிற சாப்பாடு சரீரத்திற்கு, போடுகிற உடை சரீரத்திற்கு, வீடு சரீரத்திற்கு, வசதி சரீரத்திற்கு, எத்தனை பேருக்கு புரிகிறது? போடுகிற லோஷன்ல இருந்து மேக்கப்ல இருந்து சரீரத்திற்கு, முடியிலிருந்து கால் நகம் வரைக்கும் நாம் செய்கிற அத்தனையும் சரீரத்திற்கு. உலக வாழ்க்கையை பேசுகிறேன். இதுல வசதிகள் வித்தியாசப்படலாம், ஆனா எல்லாம் சரீர வாழ்க்கைக்கு தான். அழிந்து போகிற ஒன்று. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும் ரிஜெக்ட் பண்ணாது. எத்தனை பேருக்கு புரிகிறது? Food is for the stomach, stomach is for the food, but God will destroy them both. கர்த்தர் இதை இரண்டையுமே அழிய பண்ணுவார். அப்போ இது நிலைத்திராத ஒன்று. உங்களுக்கும் எனக்குமே தெரியும். உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுகிறவன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவன் அழிய மாட்டான். புறமான மனுஷன் அழிந்து கொண்டிருக்கிறான். ஏனென்றால் ஒரு நாள் மரணத்தில் அழிந்தே போவான். ஆனால் மரணம் வந்தாலும் அழியாதது உள்ளான மனுஷன். ஐயா அம்மா கவனிங்க, ஏன் ஆண்டவர் சத்தியத்தை அறிய நம்மை நடத்துகிறார்? Always when I talk to people, I am having this wonders in my mind. சத்தியத்தை அறிய வேண்டும். சம்பாதிக்கிற சம்பளத்தை, சேலரியை விட வசனம் முக்கியம் பாஸ்டர் சொன்னா, some people might think they are foolish. Why? தெரியல. என்ன தெரியல? அறிவில்லாமை. என்ன, எதனால வந்த அறிவில்லாமை? சத்தியம் இல்லாதனால வருகிற சங்காரம் தெரியவில்லை. ஆனால் சங்காரமாகி கொண்டிருக்கிறோம். உண்மை அதுதான். எல்லாவற்றுக்கும் பணம் உதவும் சொன்னவர் ஆண்டவர் தான். ஆனா ஆத்துமாவுக்கு உதவாது, ஆவியின் வாழ்க்கைக்கு உதவாது. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், வெளி வாழ்க்கைக்கு உதவும், உலக வாழ்க்கைக்கு உதவும். கவனிங்க, சில நேரம் சம்பளம் வேண்டாம், சத்தியம் மட்டும்தான் நாங்க போதிக்கவே இல்லை. ஆனா சம்பளத்தை சம்பாதிக்கிற தீவிரம் ஒரு தேவ பிள்ளைக்காக மட்டும்தான் பிரசங்கிக்கிறேன். சத்தியத்தை சம்பாதிக்க ஏன் இல்லை? ஏனென்றால் முக்கியத்துவம் தெரியவில்லை. ஏன் அழிகிறோம் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் தெரியும். சத்தியம் இல்லாதனால தான் அழிந்து கொண்டிருக்கிறோம். We don't know how to decide in life. We don't know how to even think. பாருங்க, சிந்தனை சரியா இல்லைன்னா ஒரு மனுஷனுடைய செயல்கள் தவறாகும். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? A man is as he thinks. ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான் என்பதை அறிய வேண்டும் என்றால் எதை பார்க்க வேண்டும் தெரியுமா? அவனுடைய எண்ணங்களை பார்க்க வேண்டும். நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் இருக்கிறீர்கள். நான் அப்படித்தான் இருக்கிறேன் அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் சரியா இருக்கிறதா தவறா இருக்கிறதா என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? எனி ஆன்சர்? நான் பைபிள்ல இருந்தே கேட்கல. நம்ம எண்ணம் சரியா தப்பான்னு எப்படி தெரியும்? See how basically we have to think all these things. நம்ம நினைக்கிறோம், நான் நடக்கிறேன், நான் யோசிக்கிறேன், நான் முடிவெடுக்கிறேன், இது என் வாழ்க்கை, என் குடும்பம், என் பிள்ளை, என் வேலை, என் வாழ்க்கை என் கையில், இப்படின்ற பல தத்துவங்கள் இருக்கிற உலகத்தில் நாமும் போய் வரும் பொழுது எப்படி தெரியும் நான் சிந்திக்கிறது சரியா தவறான்? சொல்லுங்க. See, many people don't understand the practicality in the Bible. பைபிள் ரொம்ப பிராக்டிக்கலான விஷயம். அப்படி இல்லைன்னா நான் பிரசங்கிக்க மாட்டேன். நன்றாய் கவனிங்க. As I told you, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நின்று பிரசங்கம் பண்ணல. This is about life. ஒரு வாழ்க்கையை அழியும் பொழுது, அவங்க அழும் பொழுது பார்த்தாலே தெரியுது எவ்வளவு பிசாசு வஞ்சித்து வைத்திருக்கிறான் என்று. இல்லைன்னா அவங்க அழ வேண்டிய அவசியமே இல்லை வாழ்க்கையில். அதற்காக நாங்களாம் அழவே இல்லைன்னு சொல்லலை, அர்த்தத்தோடு அழுகிறோம். தப்பு செய்தாலும் அர்த்தம் தெரியணும் எதனால் அழிவு வருகிறது என்று. தேவன் பரிசோதிக்கும் பொழுது அழத்தான் செய்கிறோம், வேதனை தாங்க முடியாமல். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் அழவில்லை. ஆண்டவர் மரித்தவர்களுக்கே நம்பிக்கையை கொடுத்தவர். ஆமென்.
மரித்தவர்களுக்காக அழும்பொழுது கூட நம்பிக்கையை பேசினவர். நீ நம்பிக்கை அற்றவர்களைப் போல துக்கிக்காமல், நீ துக்கிக்கும் பொழுது கூட நம்பிக்கையோடு துக்கிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதே வேதம். ஏமே, மரணத்தில் கூட நம்பிக்கை. ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். சில எல்லாம் செத்து போயிருக்கும் போது பாக்ஸில் சடலம் இருக்கும்பொழுது மரித்த குடும்பத்தை நல்ல முகத்தை கழுவி தெளிவாக இருந்து நல்ல உடையோட வாங்கன்னு சொன்னால் தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியல. they take it as a bad sign. கிறிஸ்தவ குடும்பங்களே போராட்டம். என்னது இது, சாவு வீட்டில் போய் இப்படி முகத்தை கழுவிட்டு நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு வருவாங்க. ஐயா அம்மா கவனிங்க, சாவை குறித்த ஒரு வெளிச்சம் இருக்கிறவங்க தான் அதை செய்ய முடியும். நம்ம அழாமல் இல்லை, நம்ம துக்கிக்காமல் இல்லை, நம்ம கதறாமல் இல்லை. ஆனால் நம்பிக்கையுடைய ஜனங்கள் என்பதை உலகம் எப்படி அறியும்? வேஷமிட சொல்லவில்லை, வாழ்ந்து காட்ட சொல்லுகிறார்கள் தேவன். ஏமே, வாழ்ந்து காட்டு, வேஷமிட சொல்லவில்லை தேவன். முகம் தெளிவா இருக்கணும், நல்ல உடையோட இருக்கணும், கம்பீரமா அனுப்பி வைக்கிறோம். தெரியுமா? யூ கம் டு தி இங்கிலீஷ் காங்கிரிகேஷன், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபரன்ஸ். சூப்பர் ஸ்மார்ட் சூட்டை போட்டுட்டு வந்து தான் அனுப்பி வைப்பாங்க போறவரை. கௌரவத்தோடு கம்பீரத்தோடு வரும் மரணத்தை நாம் கொண்டாடுகிற ஜனங்கள். என்னென்றால் தேவனுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அப்ப பாக்கியத்தை எப்படி கொண்டாடுவீங்க? அதுதான். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். எது குட், எது பேட், எது ரைட், எது ராங்னு எப்படிங்க தெரியும்? இப்படி தான் தெரியும். இஃப் யூ ஃபாலோ யர் கல்ச்சர் யூ வில் நெவர் நோ. பாட்டியோட பேச்சை ஃபாலோ பண்ணா யூ வில் நெவர் நோ. எத்தனை பேருக்கு புரிகிறது? பாட்டி ஆண்டோக்குள்ள இருந்து பேசினா கேளுங்க. பாரம்பரிய பேச்சுகள் கிறிஸ்தவங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன், உலகத்துக்கே பேசவில்லை. இந்த சபையில் கிறிஸ்தவங்களுக்கு தான் பேச்சு. when people listen to me they also know the truth is meant for his people. ஆண்டோடைய ஜனத்திற்கு என்று தேவன் பேசுகிற காரியங்கள். Don't ever say இப்படித்தான் நாங்க இருப்போம், இதுதான் நாங்க நினைக்கிறோம். நோங்க, எது சரி நமக்கு எப்படிங்க தெரியும்? நான் சிந்திக்கிறது சரி என்று எனக்கு எப்படி தெரியும்? யோசிங்க, கொஞ்சம் பிரேக் பண்ணி யோசிங்க. உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைகளோட சில பேர் உட்காந்துருக்கிறீங்க, ஃபேமிலியில சில முடிவுகள் எடுக்கிறீங்க, ஃபேமிலியில சில காரியங்களை டிஸ்கஸ் பண்ணீங்க. பாருங்க, இங்கிலீஷ் இல்லாம பேசலாம் சில பேருக்கு புரியலைங்க. ஃபேமிலியில குடும்பத்தில் சில காரியங்களை விவாதிக்கிறீங்க. How do you know what you discuss is the right thing to do? விவாதிக்கிற காரியங்கள், பேசிக்கொள்ளுகிற காரியங்கள், சம்பாஷிக்கிற விஷயங்கள் தான் சரி என்பதை எப்படி அறிவீர்கள்? Can be about anything. ஒரு பொண்ணை பார்க்க சொல்றாங்க, பையன் பார்க்க சொல்றாங்க, வேலைக்கு போக சொல்றாங்க, படிக்க சொல்றாங்க, எந்த சப்ஜெக்ட் எடுக்கணும் தெரியலைங்க, எப்படிங்க நம்ம சொசைட்டியில் எந்த மாதிரி பொசிஷனுக்கு போக போகிறோம் என்று தெரியலைங்க, எந்த மாதிரி சம்பளத்தை கேட்கணும் என்று தெரியலைங்க. ஏங்க சில விஷயங்களை நம்ம விவாதிக்கும் பொழுது சரியா தவறா என்பதை அறியாமலேயே விவாதிக்கிறோம். தேவ பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட பாதையே இல்லை. அறியாமல் விவாதிக்க, அறியாமல் முடிவெடுக்க தேவன் அனுமதிக்கவே இல்லை. ஏனென்றால் தேவன் அறிவை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அறிவில்லாமையை விரும்பவே இல்லை. ஏனென்றால் அறிவில்லாமை இருக்கும் பொழுது சங்காரம் என்பதை அவர் அறிவார், பிசாசு அதை அறிவான். அதனால் தான் சத்தியத்தை அறிய விடவே மாட்டான். உற்று பாருங்கள் என்று நம்புறேன். I appreciate you people. வாரம் வாரம் முயற்சித்து வருகிற உங்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் வெளிநாடுகளில் இருந்து வருகிற தொலைபேசி கால்ஸ், அழைப்புகளை சொல்லுகிறேன். ஹோல் டே ஒர்க் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ணாம, டின்னர் சாப்பிடாம கூட்டமா உட்காந்து நம்ம பைபிள் ஸ்டடியை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. Why? Word is more than the salary. அந்த இம்பார்ட்டன்ஸை புரிந்து கொண்டவங்க தாங்க அப்படி செய்யறாங்க. பணம் எல்லாம் இல்லை, எல்லாவற்றுக்கும் உதவும், ஆனா என் உள்ளான மனுஷனுக்கு உதவாது. சாப்பாடு சரீரத்திற்கு உதவும், ஆனா நான் அறியாத ஒரு ஆகாரம் இருக்கிறது என்று இயேசுவே சொன்னா. நீங்கள் அறியாதது நான் அறியாத என்று நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. அது தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதே. தேவனுடைய சித்தம் எப்படி தெரியும்? தேவனுடைய சித்தம் எப்படி தெரியும்? எத்தனை பேருக்கு அது புரிகிறது? தேவனுடைய சித்தம் எப்படி தெரியும்? Practical questions. You listen to me, these are all practical questions. How do you know the will of God in your life? How do you know? நல்ல கவனிங்க. யாரோ ப்ராஃபட் வந்து கை வைக்க உட்கார்ந்துருக்காங்க கிறிஸ்தவர்கள். I feel sorry for them. ஏதாவது விஷயம் கிடைக்குமா? தீர்க்க தரிசனம் கிடைக்குமா? நான் கேட்கிறேன், டெய்லி ஆண்டவர் உங்களுக்கு கிடைக்கலையா? தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்கவில்லையா? God's will is not just for the marriage, not just for job, not just for going to abroad, not just for seeking a job. It's more than that. நிறைய பேருக்கு விவரம் தெரியல. ஆண்டவர் சித்தம்னா ஸ்பெஷலா ஜெர்மனி கண்டுபிடிங்க. நோ, ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில தேவ சித்தம் ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியும்படியே நடத்துகிறார். சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அவர் தேவன் தான். ஒரு தேவ பிள்ளைக்கு தேவன் தான்.
ஏமே நம்ம நினைக்கிறோம் பெரிய விஷயங்களுக்கு மட்டும்தான் அவர் தேவனா இருக்கிறார். இல்லை, நீங்க ஒரு நாள் போடுற ட்ரெஸ் முத கொண்டு அவர் உங்களுக்கு சொல்லி தருவார், போடுற ஃபேஷன்ல இருந்து சொல்லி தருவார். எத்தனை பேர் விரும்புகிறீர்கள், நம்புகிறீர்கள், எதிர்பார்க்கிறீர்கள்? அப்படி என்றால் பேசுவா. சில நேரம் சில விஷயத்துக்கு காது நம்ம பெர்மனெண்ட்டாக அடைச்சி வச்சிருப்போம், ஆனால் தான் ஆண்டவர் அதை துளைக்கிறது இல்லை. நன்றாக கவனிங்கள், அவர் யாருக்கு காதில் குத்துற ஆள் இல்லை, காது குத்துறவர் தேவன் அல்ல. எதவே அது புரிகிறது? காதை திறக்கும்படியாக அவர் உணர்த்துவார், திறந்து வைப்பது நம்முடைய கடமை. காதுள்ளவன் கேட்க கடவன். காதை குத்தி விடுவேன் என்றா சொன்னார்? காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படின்னா உனக்கு காது இருந்தால் நீ திறந்து கேளு. நம்ம விருப்பங்க. If you're willing to listen to God, God will speak to you. God will speak to me. ஆனால் நம்ம கேட்கணுமே. நான் சொல்லுகிறேன், நல்லதை கெட்டதை அழகாக பிரிக்கிறோம் என்றால் நாம பிரிக்கவே முடியாது. There should be some sort of an input for us to understand which is what. நல்ல கவனிங்க, ஒரு இடத்துல இருந்து ஒரு காரியம் உள்ள வரணும், வந்தாதான் பிரிக்க முடியும்னா எந்த விஷயத்தை உள்ள விடுறோன்றது ரொம்ப முக்கியம். யார்கிட்ட இருந்து உள்ளே விடுகிறோம் என்பது அதை விட முக்கியம். ஆமென் சொல்லுங்கள். எங்கிருந்து வருது, யார்கிட்ட வருது? ஆதாம் ஏவாளை பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏற்கனவே நான் சொல்லின ஒரு விஷயம் ஜெனிசிஸ் 3ல. எத்தனை பேருக்கு ஞாபகம் வருது? இணைப்பு டக்குன்னு வரணும், எங்க போனாலும் இணைப்பு இருக்கு. There's a source behind every conversation. எத்தனை பேருக்கு அது புரிந்தது? இப்போது இணைப்பு புரியவில்லை உங்களுக்கு? ஜெனிசிஸ் 3ன்னு ஏற்கனவே க்ளூ கொடுத்துட்டேன், இதை சொல்லி முடித்திருந்திருக்கிறேன். உங்களுக்கு யாருக்கா புரியுமா? ஒவ்வொரு சம்பாஷணைக்கு பின்னணியிலும் ஒரு நபர் உண்டு. இப்படி தாங்க இணைப்போடு நீங்கள் புரிந்து கொள்ளணும். டக்குன்னு இணையணும். ஓ, இதை நான் படித்தேன், இதை நான் கேட்டேன், எஸ் இட் இஸ் ரிட்டன் இன் த பைபிள். நல்லா கவனிங்க, எல்லா கான்வர்சேஷன் இல்லை. ஹவு டு யூ நோ? தேவ பிள்ளைக்கே உரிய கான்வர்சேஷன் இதெல்லாம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட பிள்ளைனா இன்னொரு ஆள் யாருன்னு எனக்கு தெரிய வேணாம். ஆண்டவர் பேசுனது எனக்கு தெரியும்னா, ஆண்டவர் இல்லாம ஆண்டவரை அல்லாத ஆண்டவராய் இருக்காத ஒன்று பேசினா தெரிய வர வேண்டுமா இல்லையா? நான் ஏற்கனவே சொன்னேன், பொய்யை எப்படி இனம் கண்டுகொள்வீர்கள்? இணைப்பு. இதுவும் இணைப்பு தான், புது பாஷையே இல்லை. பொய்யை எப்படி இனம் கண்டுகொள்வீர்கள்? சத்தியம் தெரிஞ்சா மட்டும்தான் பொய்யை தெரியும். எத்தனை பேருக்கு பேங்க் எம்ப்ளாயிஸோட நோட்டு கதை தெரியும்? இணைப்பு இதெல்லாம் ஏற்கனவே பேசுனது. கள்ள நோட்டு, நல்ல நோட்டு. நல்ல நோட்டில் மட்டும்தான் பயிற்சி, கள்ள நோட்டில் இல்லை. நல்ல நோட்டில் பயிற்சி இருந்தா கெட்ட நோட்டு தன்னால் தெரியும், அதாவது கள்ள நோட்டு தெரியும். இதற்கு ஒரு இணைப்பு. சத்தியம் யாருக்கு தெரியும்? ரெஃபரன்ஸ். இதோட இணைப்பு. நல்ல நோட்டில் மட்டும்தான் பயிற்சின்னு சொன்னேன். ஐயோ, நல்ல தேவ பிள்ளைகளை யாராவது நினைவுபடுத்தி உடனே சொல்லுங்கள். நல்ல நோட்டில் மட்டும்தான் பயிற்சி சொன்னேன், இதுக்கு ஒரு சத்தியம். ஹீப்ரூஸ் சம்வேர் வெரி குட் 5 அதெல்லாம் வீட்டில் வாசிக்கலான்றீங்களா? இன்னொன்று டக்குன்னு வரணும். நல்ல நோட்டில் மட்டும்தான் பயிற்சி, அப்போ தான் கள்ள நோட்டு தெரிய வரும் சொல்கிறதுக்கு ஒரு வசனத்தை தாம்மா கேட்டேன். ஏன் இப்படி பார்க்குறீர்கள் என்றே எனக்கு புரியவில்லை. சோகமாக இருக்கிறீர்கள். ரோமன்ஸ் 16 அப்பா 19 இது யாருக்கு தெரியும் சொல்லுங்கள்? ஐயோ, நான் உண்மையாக சொல்கிறேன், நான் உங்களை கொந்தளித்து குற்ற உணர்வை கொடுத்து குதற வரவில்லை. பல பழைய ஏன்ஷியன்ட் ஆசாமிங்க இருக்கிறீங்க இந்த கூட்டத்தில். சில பேர் நீங்கள் எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறீர்கள் என்பதை சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் கரண்ட் ஜெனரேஷன் ஹோப்லெஸ்ஸாக தெரியக்கூடாது எனக்கு என்பதனால் நல்ல வார்த்தையே பேசி விடுகிறேன். டோன்ட் பிகம் ஹோப்லெஸ் லைக் திஸ். எனக்கு மற்றவங்களே தெரியாது, வேதபாட வகுப்புக்கு வந்தனால் உங்களையே பிடிக்கிறேன். நல்ல மக்கள் எத்தனை முறை பேசிட்டேன் இந்த சாப்டரில், எத்தனை முறை இந்த வசனத்தை பேசுகிறேன். என்னையா நடக்குதுங்களா? நன்மைக்கு நல்ல நோட்டில் மட்டும் பயிற்சி பெற்றா போதும்னா என்ன அர்த்தம்? நன்மைக்கு ஞானியாரு, தீமைக்கு பேதைகளாயிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பி இன்னசென்ட் அபவுட் வாட் இஸ் ஈவில் பட் பி எக்ஸலண்ட் இன் வாட் இஸ் குட். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எக்ஸலண்ட்டாக ஒன்றில் இருந்தால் போதும். ஆமென். 2லேயும் இருக்க ஆண்டவர் சொல்லவே இல்லை. இன்னொன்று யாருக்காவது தெரியுமா? இணைப்பு வசனம். இன்னொன்றும் இருக்கிறது, ஆதியாகமத்திலிருந்து வருகிறது. உங்களுக்கு இணைப்பையும் சொல்லிவிட்டேன், ஆதியாகமத்தில் இருக்கிறது. ரொம்ப கடினமான கேள்விகள் தான், வேற வழியே இல்லை. எனக்கு ஏன் தெரியுமா? பல வாரம் சொல்லி கொடுத்து பல மாதங்கள் வந்திருக்கிற பிள்ளைகளிடத்தில் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இப்படியே நான் அப்படியே பார்த்து கொண்டு இருப்பீர்களா? நானும் அப்படியே இருந்தால் என்ன ஆவது? பாம்பை போலையா? ஐயா, சரியான வார்த்தை அதுவும் தான். சாத்தானா? அம்மா, நான் கேட்டது நன்மைக்கு ஞானி, தீமைக்கு பேதையா இருக்க வேண்டும் என்று தேவன் சொன்னதற்கு காரணம் என்ன? கேள்வி ஆதியாகமத்தில் உள்ளது, பதில் ஆதியாகமத்தில் 1லாவது உள்ளது. ஏன் ஆண்டவர் நன்மைக்கு மட்டும் ஞானியாயிரு என்று இந்த ரோமர் 16:19 சொன்னவர் ஆதியிலும் சொன்னார்? கெட்டது ஏன் வேண்டாம் என்றார்? அறியக்கூடாது. அறிந்தால் என்ன ஆகும்?
மரணம் வரும். அறிந்தால் என்ன ஆகும்? சாகவே சாவோம், செத்தோம். இப்பொழுது மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் பிழைத்தோம். அது எத்தனை பேருக்கு புரிகிறது? ஐயோ, புரிந்து விட்டதா? ஜெயித்தீர்கள். வேறே வந்துவிட்டது. ஆனால் தேவன் சொன்னதற்கு காரணம் என்ன? Try and think why we should not know both good and evil. அடா அடா அடா, நல்ல வார்த்தைகள், தவறே இல்லை, சொல்லுங்க. ஆனால் நான் வெளிச்சத்திற்குள்ளாக அழைக்கிறேன். சரியான பதில். தேவன் ஏன் அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும்? மரணம் வரும், சரி, செத்தோம், சரி. நான் கேட்பது பிராக்டிக்கலா. If you mix both good and evil, what will happen? Confusion. அதுதான் ஏன் நம்ம. ஆமாம், நான் கேட்பது புரிகிறது என்று நம்புகிறேன். கேட்டது எல்லாருக்கும் புரிந்ததா? நன்மையும் தீமையும் கலந்தால் என்ன நடக்கும் என்று தான் கேட்டேன். யார் அது சொன்னது? சத்தமா சொல்லுமா. தீமை மேற்கொள்ளும். எத்தனை பேருக்கு அது புரிந்தது? ஆண்டவர் செய்தது சரிதானா? தொடாதே என்று சொன்னது சரிதானா? ஏன் சொன்னால் தெரியுமா? நன்மையும் தீமையும் அறிகிற பலன் மனுஷனுக்கு இல்லவே இல்லை. அறிந்தால் என்ன நடக்கும்? தீமை தான் மேற்கொள்ளும். நன்மை இருக்கவே. இதற்கு ஒரு வசனம். வெரி குட்மா. கரங்களை தட்டி விடுங்க சகோதரி. ஏன் இப்படி சாணி தட்டுவது போல் தட்டுவது? உங்களுக்கு மனதில்லை. நான் சொல்லவில்லை, மற்றவராது சரியாய் சொன்னார் என்ற மனது இருக்க வேண்டுமே. அப்போதுதான் உற்சாகத்தோடு தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவீர்கள். ஆமென். இன்னும் நல்ல படிமகளேன்னு சொல்ற வார்த்தை அது. சரிதானே? ஜெனசிஸ் 6:5 யாராவது ஒருவர் எடுத்து வைத்த சத்தமாக வாசிங்க. அக்கிரமம் கர்த்தர் கண்டு மனஸ்தாபப்பட்டார், விசனப்பட்டார் என்றெல்லாம் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் கேட்கிறேன், ஜெனசிஸ் 3 எங்கே இருக்குது? ஜெனசிஸ் 6 எங்கம்மா இருக்குது? 3 சாப்டர் தான் சிஸ்டர்னு நம்ம சொல்லலாம். அதில் எவ்வளோ வருஷங்கள் வேண்டுமானாலும் ஓடி இருக்கட்டும். ஆனால் ரிசல்ட்டை கவனிங்க. ஒரு நன்மையும் தீமையும் சேர்த்து அறியணும் நினைத்த நினைப்பை செய்து காட்ட முயற்சித்து பழத்தையும் சாப்பிட்ட பிறகு பாவம் உள்ளே வந்த பிறகு என்ன நடந்தது? அதுதான். இப்போ என்ன பாருங்க, சிம்பிள் ட்ரூத். நான் சொல்லும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கு, ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் தெரிய வருங்க இதெல்லாம். அதாவது எய்தவே ஆவியில் நடந்தாலும் சரி, மாம்சத்தில் நடந்தாலும் சரி, ரிசல்ட்டை பார்க்குற நமக்கே தெரிய வரும் அதனுடைய பலன்கள். இப்போ கவனிங்க, கர்த்தர் சில விஷயத்தில் சிம்பிளாக சொல்லி முற்றுப்புள்ளி வைத்ததை கமா ஆக்கக்கூடாது, கேள்விக்குறி ஆக்கக்கூடாது. கரெக்டாக? அதாவது அதை குறித்து விவாதிக்கக்கூடாது. சம்டைம்ஸ் பீப்புள் மைட் சே லைக் திஸ், நான் கட்டணம் என்ன ஆகுது, நான் மாற்ற முடியாதா? மாற்றி காட்டு. நீ மாறாமல் இருந்தா. Don't argue over the written word. கர்த்தர் ஃபுல் ஸ்டாப் வச்ச பிறகு அதை கேள்விக்குறியா மாத்துறது, கமா போட்டு கண்டினியூ பண்ணுறதெல்லாம் நமக்கு இல்லை. கட்டளை கட்டளை தான். ஃபுல் ஸ்டாப் வச்சாதான் அது பேர் கட்டளை. ஆமென். அதுக்கு மேலே பேச்சு இல்லைன்னு அர்த்தம். நீ ஃபாலோ பண்ண இதை தான் ஃபாலோ பண்ணணும், இதற்கு மிஞ்சி வேற ஃபாலோ பண்ணால் மரணம். நான் கேட்குறேன், இப்போ மரணம் என்றதை எப்படி புரிந்து கொள்வது? நான் சாகலை இன்னும். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? சரீரத்தில் நாம் இன்னும் யாருமே சாகவில்லை. ஆனால் மரணம் இருக்கிறது என்பதை எப்படி அறிவோம்? ஆவியிலே வேறே தொடர்பு இல்லை. வேறே தேவனோட தொடர்பு இல்லைன்னா என்னங்க நடக்க போகுது? சும்மா பேசுங்களேன். சரி, தேவனோட பேசல, அவர் என்கிட்ட பேசல, இப்போ என்ன ஆச்சு? என்ன சிஸ்டர் இதெல்லாம் போய் பெரிய விஷயமா பேசுறீங்க? என்னங்க ஆக போகுது? நான் சொன்னேன், எது நல்லது எது கெட்டது என்பதை எப்படி அறிய வேண்டும்னா வேதத்தை பார்த்து தான் அறியணும். நாம நினைக்கக்கூடாது நான் ஓகே தான். எது பேருக்கு அது புரியுது? எல்லாமே ஓகே தான் என் லைஃப்பில். ஏன்னா ஓஹோன்னு ஓடுது. நிறைய பேருக்கு நிறைய புரியணும். யோனாவுக்கும் தர்ஷீஸுக்கு போக டிக்கெட் கிடச்சிதா? ரொம்ப இருந்தது மனசு. டிக்கெட்டு கிடச்சிதா? கால சூழ்நிலை நல்லா இருந்ததா? நோ ஸ்டாம், நோ பேட் வெதர். கிளம்பும்போது எல்லாமே அனுகூலம். அட்டேங்கப்பா தேவ சித்தனா இப்படி தான் இருக்கணும் இல்லைங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமாம் ஏசுன்னு ஓடிக்கிறேன், எல்லாம் சத்தியம் சத்தியம்னு சொல்கிறேன், நான் நல்லா தானே இருக்கேன்னு வர ஒருத்தர். எல்லாவற்றையும் பாவம் செய்து தேவன் அல்லாத வழியில் ஜீவித்தாலும் சேலரி நல்லா கிடைக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன். எதை சொன்னேன்? இப்போ இணைப்பு யாராவது டக்குன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். யாருக்கா வெளிச்சம் உண்டா? எல்லாம் நல்லா இருக்கு லைஃப்பில். எங்கே நான் வசனத்தை கேட்குறேன், இதையும் சொன்னேன். எல்லாமே நல்லா இருக்கு பூமியின் வாழ்க்கையில். பணம் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, பெருமை இருக்குது, புகழ் இருக்குது, சரீரம் கூட நல்லா இருக்குது, நோய்வாய் இல்லை. அப்படின்னா தேவனுக்குள்ளே இருக்கோன்னு அர்த்தமா? எப்படி கண்டுபிடித்தோம்? உள்ளான மனுஷனில் சமாதானம் இல்லை. இயேசுவே சொன்னார். இயேசுகிட்டே பிசாசு சொன்னான், இந்த பிரபஞ்சத்தின், இதுதான் இணைப்பு, உலகத்தின் எல்லா ராஜ்யங்களையும், ஹலோ
பிசாசு ஆண்டவர்கிட்ட சொன்னா உலகத்தின் அதிபதி நீங்கள் வரவே வேண்டாம். பிசாசு ஆண்டவர்கிட்ட சொன்னால் உலகத்தையும் அதன் ராஜ்யங்களையும் மகிமையும் ஒரே நிமிஷத்தில் காண்பித்து இப்பயாவது முடித்து விடுங்களேன். இவைகள் எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இல்லை என்றால் கையளிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை தருகிறேன். இப்போ உங்களுக்கு புரியுதா? பிசாசுக்கு ரொம்ப இஷ்டமானவங்களுக்குலாம் இதெல்லாம் கொடுப்பான். ஐயோ சிஸ்டர், அப்போனா நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேனே எனக்கே தெரியலன்னு நினச்சிங்கன்னா அதுவே எனக்கும் தெரியல. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. நல்ல கவனிங்க, நம்ம எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் என்பதை எப்படி அறிவோம்? அதான் ஆண்டவர் ஒரு ஆள் ஆசீர்வதித்தா அதோட வேதனையை கூட்டா. தேவன் கொடுக்கிற கொஞ்சத்திலும் சமாதானம். சண்டையோடு கூடிய உங்களுக்கே தெரியும், கொழுத்த எருதின் கரியை பார்க்கலாம் சமாதானத்தோடு கூடிய இலைக்கரியே நல்லது. அப்படின்னா சமாதானத்தோட சாப்பிட்ற அந்த சாப்பாடு இலைக்கரியா இருந்தாலும் நல்லதுன்ட்டார். ஆனால் சண்டையோட என்ன கறியை சாப்பிட்டாலும் பிரயோஜனம் இல்லை. அப்போ தேவன் ஆசீர்வதித்தார். வசனம் இருக்கு ப்ராவர்ப்ஸ்ல, நீதிமொழிகள் 10 என்ன சொன்னார்? கண்டுபிடிக்கணுமே என்ன, ஐயோ இதையாவது சொல்லிவிடுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை அதனோட அவர் வேதனையை கூட்டார். அப்பா எங்கே இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? விரைவாக நான் இணைப்புகளை விடவே கூடாது, இப்பொழுது என்ன விரைந்து செல்ல வேண்டும். ஐயோ நான் சொல்ல வந்ததெல்லாம் வேறு கதைகள். 10:22 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மனதில் குறித்துக் கொள்ளுங்கள், மனப்பாடம் செய்யுங்கள். நீதிமொழிகள் 10:22 என்றால் சொல்ல தெரிய வேண்டும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை என்ன கவனிங்க. ஆண்டவர் ஆசீர்வதித்தா ஒரே ஒரு விஷயம்தான், வேதனை இருக்காது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கஷ்டப்பட்டு ஒரு ஆசீர்வாதத்தை தேடினீர்கள் என்றால் வேதனையும் சேர்ந்து வரும். ஏன்னா கர்த்தர் அங்கே இல்லை. புரிந்ததா? அதனால தான் உங்கள் நேரத்துக்கு நீங்கள் காத்திருக்கணுங்க. எல்லாம் நிமிர்ந்து பாருங்க. ரொம்ப நேரம் ப்ராவர்ஸை தேடிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பாருங்க, ஆண்டவரே உங்களுக்கு ஒன்றை அமைய பண்ணினால் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்களே ஒன்றை அமைத்துக் கொள்வீர்கள் என்றால் வேதனையாக இருக்கும். இப்போ புரியுது அந்த சத்தியம்? நாம ஒன்றை அமைத்து கொண்டால் வேதனையாக இருக்கும். அதை பார்க்கும்போதெல்லாம் நம்பணும். தெரியாமல் வாங்கிட்டேன், தெரியாமல் கட்டிட்டேன், தெரியாமல் ஆசைப்பட்டுட்டேன். எத்தனை பேருக்கு அது புரியுது? அந்த டைலாக்லாம் தெரியாமல் அதை பார்க்கும்போதெல்லாம் வேதனை. எத்தனை பேருக்கு அது புரியுது? வீட்டிலே தான் உட்காந்துருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, வீட்டிலே தான் உட்காந்துருக்கும், வெளியிலையும் துரத்த முடியாது. எத்தனை பேருக்கு அது புரியுது? பார்க்கும்போதெல்லாம் வேதனை. ஐயோ ஐயோ ஐயோ, ஆண்டவர் சொன்னதுக்கு காத்திருக்காம, ஆண்டவர் காட்டினதுக்கு காத்திருக்காம அவசரப்பட்டுட்டே அவசரப்பட்டு. எத்தனை பேருக்கு அது புரியுது? ஐயோ ஆண்டவர் இதெல்லாம் ரொம்ப நல்ல மனுஷன், ஹியூமரஸான ஆண்டவர், அதை வச்சு அனுப்புவார் பாருங்க அடியை. பார்க்கும் போதெல்லாம் நம்ம மனம் திரும்பணும். எத்தனை பேருக்கு அது புரியுது? இதுதான் ஆசீர்வாதம்னா நமக்கே தெரிய வரும். தேவன் கொடுத்துருந்தா ஏன் வேதனை? தேவன் கொடுத்தா வேதனையே கூட்டா. இன்னொன்று கவனிச்சிங்களா? இதில் ஒரு இணைப்பு. மத்தேயு 6:33 யாருக்கு பார்க்காம தெரியும்? சரியான காரியம். முதலாவது தேவனுடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் ஐயோ அவர் கூட கொடுப்பாராம், அவர் கூட்டி கொடுப்பாராம். ஆனால் அது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுறவங்களுக்கு தான் தெரியும். அவர் கூட்டி கொடுக்குற எதுவுமே ஆசீர்வாதம். கூட தான் கொடுக்குறாரு. அப்போ கூட பாருங்க, கூட்டி ஏதோ ஜாயின் பண்ணி தான் கொடுக்குறாரு. ஆனால் வேதனை கிடையாது, வேதனை கிடையாது. ஏனென்றால் ஆண்டவருடைய நீதியிலும் ராஜ்யத்திலும் வேதனை இல்லைங்க. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய நீதியிலும் ராஜ்யத்திலும் வேதனையே இல்லை. வேதனை கொடுக்குறோம் பிசாஸ். இவன் என்ன செய்வான்? மகிமையை காட்டுவான், அழகா காட்டுவான், ராஜ்யத்தை காட்டுவான். ஆனால் இன்னொன்று காட்டவே மாட்டான். எதை? வேதனையை காட்ட மாட்டான். எத்தனை பேருக்கு இது பிடிக்குது? இப்போ ஐயோ எப்போ பார்த்தாலும் ப்ளஷர் தான், எப்போ பார்த்தாலும் ப்ராஸ்பரிட்டி தான், எப்போ பார்த்தாலும் ப்ரமோஷன் தான், எப்போ பார்த்தாலும் பிளஸ்ஸிங். இதில் பாருங்க வேதனையே தெரியாது. ஆனால் அவன் அந்த சைடை காட்டும் பொழுது எல்லாமே முடிஞ்சிருக்கும். கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் புரிந்து கொண்டவங்களுக்கு தான் நிதானமே வாழ்க்கையில் வரும். இல்லைன்னா நிதானத்தை இழக்கிறோம். நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் எங்கே வேணாலும் போய் எப்படி வேணாலும் யார் இடத்தில் வேண்டுமானாலும் மோதி முட்டி என்ன வேணாலும் சாதிக்கிற ஒரு கூட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்க. ஜெயன்னு வரும்பொழுதே, சக்ஸஸ்னு வரும்பொழுதே, தெர் இஸ் நோ டூ வேஸ் அபவுட் இட். நல்ல கவனிங்க, இதெல்லாம் விளக்க முடியாது இல்லையா? நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்கன்றதை எப்படி புரிந்து கொள்வீங்க தெரியுமா? நாட் பிகாஸ் ஆஃப் தி அமௌண்ட் ஆஃப் சேலரி தட் யூ கெட், நாட் பிகாஸ் ஆஃப் த பங்களாஸ் தட் யூ லிவிங் இன். ட்ரெஸ்ஸு, பொசிஷன் இதெல்லாம் வைத்து மாத்திர சக்ஸஸ்னா, உலகத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்கள கேட்டு பாருங்க. எம்டி ஆன் தி இன்சைட். பெரிய நிலைமையில போய் தற்கொலை பண்ணவங்கள கேட்டு பாருங்க. சரித்திரம், ஆட்டோபயோகிராஃபி. ஐ வாஸ் லோன்லி என்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ வாஸ் லோன்லி, நான் தனியா இருந்ததை உணர்ந்தேன், தனிமையா இருக்கிறேன் ஃபீல் பண்ணி தான் தற்கொலை பண்ணாங்க.
ஆனால் அவங்க வாழ்க்கையில் இல்லாத விசிறிகள் இல்லை. எத்தனை பேருக்கு அந்த விசிறி புரியுது? என்ன சிஸ்டர் விசிறின்றீங்க திடீர்னு? அவங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ். இங்கிலீஷில் பேசினா தான் நமக்குலாம் புரியும். அவ்வளோ ஃபேன்ஸ் அவங்களுக்கு லைஃப்பில். தடிக்கு விழுந்த அவ்வளோ பணம், பெருமை, அந்தஸ்து, பாப்புலாரிட்டி, புகழ் எல்லாம் இருந்துமே தனிமையாக உணர்ந்தாங்க. அதுதான் சொன்னேன், உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தின வாழ்க்கை லாபமே. நான் உனக்கு லாபகரமானதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எங்கே இருக்கிறது? லாபகரம் வரல, பிரயோஜனமானவைகள் என்று வந்திருக்கிறது. ஏசாயா 48:17 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சிந்தனை பைபிளில் இல்லை அப்பா, எல்லாம் எழுதி வைத்து தீர்த்தாகி விட்டது. எழுதி வச்ச பிறகும் தேடிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் நம்ம பாடு. எழுதி வைக்க வேண்டியது இருதயத்திலே. ஆமேன் ஆமேன். அப்படி சொல்லி எழுதுங்க. ஏசாயா 48:17 லாபகரமானது சொல்லுகிற டீச்சிங். ஆமேன். God is teaching us what is profitable. பிரயோஜனமானதுன்னா என்னங்க அர்த்தம்? லாபகரமானதுன்னு அர்த்தம். Amen. When God is teaching us something, it's all about the profit, not about the loss. நல்ல கவனிங்க, சம்பாதிச்சே இழக்கிறாங்க எத்தனை பேர்? ஏன் தெரியுமா? டைம் போச்சு. ஐயோ எவ்வளோ பெரிய வேதனை இதெல்லாம். சேர்த்து வச்சு கடைசியில் திறந்து பார்த்தா ஒன்றையும் காணும். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் கொஞ்சம் சொல்லுங்களேன். எல்லாம் போட்டு வச்சாங்களாமா, திறந்து பார்த்தா ஒன்றையும் காணுமா? ஓட்டு கரந்தட்டுங்க சகோதரிக்கு. எல்லாருக்கும் வாழ்த்து கொடுப்போம் இன்னைக்கு. அவங்க தொடர்ந்து முன்னேறட்டும். பைபிளில் இருக்கா? நல்ல டேங்கை கட்டினாங்களாம், தண்ணியெல்லாம் ரொப்பினாங்களாம். அது பான்னு போய்கிட்டே இருக்கு. ஏற்றுறது இறக்கிறது, ஏற்றுறது. இப்போ நிறைய பேருக்கு அது தோணும். ஆமாம் சிஸ்டர், நானும் ஏற்றி தான் பார்க்குறேன், இறங்கி போகுது. ஏன் இறங்கி போகுது? அங்கே லீக்கேஜ் இருக்குது. இவ்வளோ பெரிய தொட்டி கட்டினவங்க லீக்கேஜோட கட்டிட்டாங்க. என்ன அறிவு பார்க்குறாங்களா? என்ன அறிவு உனக்கு? இப்படி ஒரு தொட்டி கட்டினா ஒரு லீக்கேஜ் இல்லாமல் கட்ட தெரியாது? என்ன அறிவில் கட்டணியோன்னு கேட்குறாங்களே. மற்றவங்க கேட்குறாங்களே, நமக்குள்ளே கேட்கும், நமக்குள்ளேயே கேட்கும். ஏன் இவ்வளோ பணம் போட்டு கட்டினது லீக்கேஜ் ஆகலாமா? ஆகுது. ஏன் ஆகுது? ஆண்ட சொல்ல பிழப்பை நான் போடுவேன். இது எப்படி இருக்கு? நான் என்றைக்குமே யோசிப்பேன், இந்த ஆண்டவர் இவ்வளோலாம் ஜோக் அடிக்கக்கூடாது. என்ன அழகாக பேசுகிறார் தெரியுமா? தங்களுக்கு பிழப்புள்ள இல்லை வெடிப்புள்ள தொட்டிகளை வெட்டி கொண்டார்கள். யாராவது வெட்டுவாங்களா? சொல்லுங்க. நீங்கள் தொட்டியை வெட்டினா அப்படியே வெட்டுவீங்க? வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஏன் தெரியுமா? ஜீவ தண்ணீராக ஊற்றை எண்ணெய் விட்டு விட்டார்கள். ஜீவ தண்ணீராகிய ஊற்றாகிய எண்ணெய் அவர்கள் விட்டுவிட்டபடினாலே அவங்க வெட்டுறது எதுவுமே வெடிப்பில் தான் இருக்கும். என்ன சிஸ்டர் இப்படி சொல்லிட்டே? அப்படிதாங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன் ஆண்டவர் அறியணும், ஏன் சத்தியத்தை அறியணும், ஏன் அறிவில்லாமல் நான் சங்காரம்? இதுதான். தட்ஸ் நோ த வே. ஆண்டவரை விட்டுட்டா பிசாசு ரெடியாக இருக்கிறானே. இப்போ நான் கவனிங்க, என்ன நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்னை ஏன் இவ்வளோ நேசித்து பேசுகிறாருண்டா, நான் அவரை விட்டு விட்டா இன்னொருத்தர் ரெடியாக இருக்கிறான். நீங்கள் இங்கே கனெக்ட் ஆகலைன்னா நல்லா கவனிங்க. நீங்கள் யோசிக்கலாம், நல்லா கரெக்டாக தான் இருக்கிறேன் சிஸ்டர். ஒரு சண்டே முடிச்சோன்னா அடுத்த சண்டே நான் இங்கே தானே வரேன். எங்கே போனேன்? எங்கள் அப்பா எங்கே போனேன்? எங்கே போனேன் சொல்லுங்க. எங்கே போனேன்? இங்கே தான் வரேன். 6 நாள் என்னங்க ஆச்சு? எங்கெங்க போச்சு? எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. எப்படி போகுது? நிறைய கவனிக்கணும். டைம் எடுத்து எல்லாவற்றுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஐயோ, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு புரியும். டைம் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். சில விஷயம்லாம் டைம் எடுக்காமல், சேர்த்து வைக்காமல், போட்டு வைக்காமல் பெருகாது. உண்மையா இல்லையா? நம்ம குடும்ப வாழ்க்கையிலேருந்து, பிள்ளைகளை வளர்க்குறதுலேருந்து, வேலையிலேருந்து, படிப்புலேருந்து, டியூஷன்ஸ்லேருந்து எல்லாவற்றிலும் நம்ம போட்டு திணிக்கிறதுக்கு காரணம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. டைம் எடுத்து போடுறோம். நான் கேட்குறேன், டைம் எடுத்து சத்தியத்தை சேகரிக்கலைன்னா என்ன ஆகும்? பதிலை சொல்லிடுங்க. என்ன ஆகும்? அசத்தியம் சேரும், பொய் சேரும். நமக்கே தெரியாது சேர்ந்துருக்கிறது எதுன்னு. நமக்கே புரியாது நம்ம எடுக்கிற முடிவு ஏன் இப்படி இருக்குன்னு. ஏன்னா நம்ம நினைக்கிற எல்லாம் ஓகேவா தான் இருக்கு. இல்லை, உங்கள் பிள்ளை இங்கே கனெக்ட் ஆகலைன்னா உலகத்துக்கு தான் கனெக்ட் ஆக முடியும், வேற வழி இல்லை. தட்ஸ் நோ நியூட்ரல் கிரவுண்ட். நெவர் திங்க் ஐம் ஓகே, நான் பேக் ஸ்லைட் ஆகலன்னு யாருமே சொல்ல முடியும், இன்க்ளூடிங் மீ. why I say what I say. ஆண்டவருக்குள்ளே நான் போகலைன்னா நான் பின்னாடி தான் போகிறேன். நல்லா கவனிக்கணும். who is a backsliding Christian? ஆண்டவருக்குள்ளே முன்னேறாத யாருமே பேக் ஸ்லைடர்ஸ் தான். you are stagnant அப்படின்னா என்ன அர்த்தம்? you are sliding back. யாருமே அப்படியே நிற்க முடியாது ஒரே இடத்துல. நல்லா கவனிங்க. ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படி தான். ஒன்று ஆண்டரோடு இருப்போம், இல்லைனா உலகத்தோடு தான் இருப்போம். there's no neutral ground. நான் நல்லா ஓகேவா இருக்கேன், இன்னும் கிறிஸ்டியனாக தான் இருக்கேன், இன்னும் சபைக்கு வரேன். ஐயோ அம்மா ஐயா கவனிங்க. லுக் இன் டு யுவர் ஓன் ஹார்ட். நம்ம ஆவியை, நம்ம இருதயத்தை ஆராயும் போது தெரியும், நோ திஸ் இஸ் நாட் லைஃப். ஏன் சொல்லன்னு கவனிங்களேன். ஏன் இந்த விரக்தி வருதுன்னு உங்களுக்கு புரியணும்.
ஆண்டவர் சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரா. நமக்கு நல்லா தெரியும். அப்போ இயேசு எதுக்கு வந்தார்? நானோ ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும். சரி, இயேசு வந்தால் ஜீவனை கொடுப்பேன் மட்டும் சொல்லலையே, பரிபூர்ணப்படவும். அப்போ நல்லா கவனிங்க, இஃப் யூ ஆர் நாட் லிவிங் அ லைஃப் ஆஃப் அபண்டன்ஸ் யூ வில் கம் டு நோ தட். நான் பரிபூர்ணமான வாழ்க்கையில் இல்லைன்னா எனக்கு தெரிய வரணுமா வரக்கூடாதா? டோன்ட் எவர் சே ஐ அம் a Christian. That's not enough. Don't say come to church. That's not enough. People think Sunday வந்து சண்டே போயிட்டா போதாதா? வேற என்ன சிஸ்டர் பைபிளுக்கு டைம்? There are many announcements from the same pulpit. Many people are watching me from various churches. Those who never go to church also watching me. நான் கேட்குறேன், இந்த புல்பிட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது கம் ஃபார் த பைபிள் ஸ்டடி. ஐ எம் நாட் பிளேமிங் எனிபடி ஹியர். யூ ஆர் ஆல் ப்ரெஷியஸ் பீப்புள். டைம் எடுத்து பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கீங்க. பட் ஐ எம் எம்பசைசிங் அபவுட் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. லீடர்ஸ் 90 இருக்கு, ஊழியம் பண்ண ஆசையா? நான் ஊழியம் பண்ணோம். ஹேவ் யூ எவர் காட் த ட்ரைனிங்? டு யூ நோ த வேர்ட்? சத்தியத்திலே இன்னும் ட்ரைனிங் எடுக்க மனம் இல்லாமல் ஊழியம் என்ன பண்ண போகிறோம்? ஊழியம் பண்ணணும். யூ டோன்ட் நோ வாட் இட் இஸ் டு டூ மினிஸ்ட்ரி. தட்ஸ் வை ட்ரைனிங் இங்கே நடக்கிறது. என்னைக்காவது ஊழியத்தில் இருக்கிறவங்களாம் தான் வர்றாங்களா? ஊழியம் பண்ணணும்னு எனக்கு வாஞ்சிருக்கு, போதகர் சொல்கிறாரா, வந்து உட்காரக்கூடாது, என்ன தான் நடக்குது பார்ப்போம். இன்வெஸ்ட் யுவர் டைம். எத்தனை நேரம் வெளியில் இன்வெஸ்ட் பண்ணனால தானே வீட்டில் சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு என்று சொல்லுகிறீர்கள். எல்லாமே சரீர வாழ்க்கைக்கு. புரிகிறதா உங்களுக்கு இப்போ? டைம், so much of a time is spent in the world in earning money, going about doing some businesses, doing some projects for what? சரீர வாழ்க்கைக்கு தானே இன்வெஸ்ட்மெண்ட். அதில் ஒரு 10ல் 1% நம்ம ராஜ்யத்துக்குன்னு விதைக்க வேண்டாம்னா எப்படிங்க வெற்றி வரும்? எப்படி வெற்றி வரும்? We think சண்டே மார்னிங் கேட்டோம், பிரசங்கம் நல்லா இருந்தது, ஆராதனை நல்லா இருந்தது, போதாதே. நான் கேட்குற வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடலாமே, நம்ம அதற்கு வாரத்தில் ஒரு நாள் ஆஃபீஸ் போயிருக்கலாமே. பீப்புள் ஹேவ் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ். சொல்கிறாங்க, மார்னிங் எழுந்திருக்கும் போது உடம்பு முடியலையா, அதனால் மீட்டிங் வரல. நான் கேட்குறேன், உடம்பு முடியாட்டியும் வேலைக்கு போகலை? திங்க் அபவுட் திஸ் ப்ராக்டிக்கல். வாந்தி வர மாதிரி இருக்குது, லூஸ் மோஷன் போகுது, வயிற்று வலி இருக்குது, வேலைக்கு போகாமல் இருந்துட்டோமா? பட் when we come to church we have lot of excuses. உடம்பு ஒரு மாதிரி இருந்தனால நான் வரல. நான் கேட்குறேன், எப்படிங்க இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும் சரியான விதத்தில்? பிகாஸ் we think that is right, this is wrong. நல்லா இல்லைன்னா சபைக்கு போக வேண்டாம், ஏன்னா உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூங்கினா நல்லா ஆகிடுவோம். நான் கேட்குறேன், இதே சுச்சுவேஷனில் வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தம் இருந்தால் போயிருக்க மாட்டோம்? பிகாஸ் நம்ம நினைக்கிறோம் வேலைக்கு போகலன்னா சம்பளம் வராது, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? சத்தியம் மிஸ் ஆனால் பரவாயில்ல. எத்தனை பேருக்கு அது புரியுது? இப்போ we tend to take the word very lightly enough. To an extent enemy has deceived us already. நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் எப்போவுமே சொல்லுவேன், ஆண்டவருக்கு முன்னாடி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற இறக்கலாம் படுக்க விடலை தேவன். ஏன் தெரியுமா? அதையும் சொல்லு. நீங்கள் நினைக்கிறீங்களா எக்ஸ்ட்ரா கிரேஸ் இருக்கும் போல? நோ, கிரேஸ் எப்படி எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னு தெரியணும். முதல்ல கிரேஸ் எப்படி எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னு தெரியணும். நமக்கு எப்படி எக்ஸ்ட்ரா கிரேஸை உணர்ந்தோம் தெரியுமா? முடியா விட்டாலும் தேவனை நம்பி நிற்க கற்றுக்கொண்டதினாலே கிருபை பெருகினது. நம்ம ஓடவே விரும்பலைன்னா ஆண்டவர் ஓட வைப்பார் என்பதை எப்படி அறிய முடியும்? ஆண்டவர் யாரையும் பலவந்தப்படுத்த மாட்டா, யாருக்காக முடிவுகளை எடுக்கவும் மாட்டா, உந்தி தள்ளவும் மாட்டா, நடத்த மாத்திரம் செய்வா. பின்பற்ற வேண்டியது நம்முடைய கடமை. அப்போ taste and see that the Lord is good. It's nice to say all these things. So how do you know that the Lord is good? கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி நீங்க ருசிக்காம கண்டுபிடிக்க முடியும்? அப்ப ருசிக்கு இடம் கொடுக்கணும்ல. நான் என்னைக்குமே சேலஞ்ச் பண்ணுவேன், வேலை பார்த்தாலும் சம்பளத்தை விட சத்தியம் முக்கியம் நினைக்கிற ஒரு பிள்ளை அங்கலாய்ப்போட வேலையில் அவ்வளோ திட்டு வாங்கி அதிகாரி பெர்மிஷன் கூட கிடைக்காம கெஞ்சி கூத்தாடி வடியெல்லாம் புலம்பிக்கிட்டு வரும்பொழுது டிராஃபிக்கில் மாட்டும் பொழுது இருதயம் என்ன பேசும்? அப்பா, உங்கள் ராஜ்யத்தின் நீதி முதலாவது தேடுறதுக்கு தான்ப்பா இப்படி முயற்சி பண்ணுறேன், என்னை கைவிடாதீங்கன்னு அங்கலாய்க்காது? அப்போ டேஸ்ட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ஒரு முயற்சிங்க. அப்படி கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கும்போது ப்ரமோஷனும் இல்லை, வீட்டில் பிரச்சனை, கல்யாணம் ஆகலை, இல்லைனா பிள்ளை பிறக்கலை, இல்லைனா வியாதி சுகமாகலை, வந்து வந்து வார்த்தை வாங்குற ஒரு பிள்ளை பேசாதான்ட்டு, அப்பா உங்கள் வார்த்தையை நம்பி வந்து கொண்டு இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. கர்த்தர் கேட்டுக்கொண்டு இல்லை. See, taste and see. ட்ரைனிங் இதுதான். நம்ம டைம் எடுக்காம முயற்சி பண்ணாம ஆண்டவர் வழிகளுக்குள்ள வரக்கூட நம்ம நேரத்தை ஒதுக்காம எப்படி ஆண்டவர் கூட கொடுக்கறத அறிய முடியும்? You know something? சீடை பொறுக்கிறவங்களுக்கு அறுவடை உண்டு. Amen.
நான் எப்பவுமே சொல்லேன், 5 பேர்ல நீங்க ஒரு ஆளை உட்கார்ந்துருந்தா கூட கர்த்தர் முயற்சி பார்த்துருக்கிறார் அந்த கூட்டத்தில். You are collecting the seed now. You are collecting with tears. சீடை பொறுக்கிட்டு இருக்கிற பிள்ளை பாரம் ஆகுது, தனக்கே சோர்வு இருக்கு, வெயிலோட களைப்பு இருக்கு. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் மீனிங்ல பேசி கொண்டு இருக்கிறேன். பாரம் சுமக்கிற தோள் தனியா சுமக்குது, இளம் பிராயத்துல சுமக்குது, நுகத்தை சுமக்குது, தனிமையை உணருது. But you are collecting the seed every time. Some people come in the car, some people come in the bike. You take the bus and come. Some people walk and come. You are taking the price. Time to give some price to collect the seed. புரியுமா உங்களுக்குலாம் இந்த ஹைடெக் சொசைட்டியில் இதெல்லாம் சொன்னா? தம்பி தங்கச்சி என் வயசில் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு புரியுமா? When I say these things, can you understand? When people come, நீங்கள் பார்த்து கம்பேர் பண்ணுவீங்க, இவங்கள மாதிரி நான் பணக்காரி ஆகணும், பணக்காரன், அது முக்கியம் இல்லை. பணம் கொடுக்க முடியாத இந்த விதையை கலெக்ட் பண்ணுறதுக்காக கிரயம் கொடுத்துருக்கிறீங்களா? வேலை பார்த்துட்டு சோர்ந்து வரும்பொழுது நடந்து போன அனுபவங்கள் உங்களுக்கு உண்டா சபைக்கு? Some people don't understand. ஆனால் எத்தனை பேர் அப்படி கடந்து வந்து கொண்டிருக்கீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். எனக்கு தெரியாட்டியும் கர்த்தருக்கு தெரியும். எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வந்திருக்கேன் ஆண்டவரே, எனக்கு இருதயத்தில் வலி இருக்குது, எனக்கே கேள்விகள் இருக்குது, என் குடும்பத்தில் கஷ்டங்கள் இருக்குது, எனக்கு இன்னும் விடுதலை வரலை, ஆனால் நான் விதையை சேகரிக்கிறேன். நான் எப்போவுமே சொல்லுவேன், விதையை சேகரிக்கும் போது கண்ணீரோடு தான் சேகரிக்கிறாங்க. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுகையோடு தான் போகிறான், ஆனால் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருகிறான். கம்பீரத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்வா. நான் சொல்கிறதை கவனிங்க. Don't compare yourself with somebody else, even in the Christian society. Inside the church, நல்ல குடும்பத்தை, மனைவி கணவன் பிள்ளைகளை, வாகனத்தை, அழகை, பர்சனாலிட்டி, பணத்தை சிலருக்கு கொடுத்துருக்கிறாரா, மனசா வாழ்த்துங்க. If God has permitted certain things in my life, fine. If not, it's all the more fine. ஏன் தெரியுமா? என் கேரக்டரை கர்த்தர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். பணம் கொடுக்க முடியாத விஷயம் இதெல்லாம், பணம் கொடுக்க முடியாத விஷயம். ஏன்னா நம்மள மாதிரி ஆள்கிட்ட பணம் கொடுத்தா உலகம் காலின்னு ஆண்டருக்கு தெரியும். Because when there is no character, no point in giving money. தெரியுமா உங்களுக்கு? ட்ரஸ்ட்வர்தியா பண விஷயத்தில் ஒரு ஆளை கர்த்தர் கண்டுபிடிச்சிட்டா பரலோக சொத்தையே கொடுப்பேன்னு சொன்னார் தேவன். ஏன் தெரியுமா? டெஸ்ட் அங்கே தான் இருக்கு. பண விஷயத்தில் ஒரு ஆள் உண்மையாக இருந்துட்டா, நான் சொல்கிறத கவனிங்க, பண விஷயத்தில் உண்மை, கொடுக்குற வார்த்தையில் உண்மைன்னா பண விஷயம் இல்லாமல் இருக்காதுங்க. நான் சொல்கிறத கவனிங்க. கொடுக்குற பணத்துக்கு செய்கிற வேலை, எதிர்பார்க்குற வேலைக்கு கொடுக்குற பணம் எல்லாமே இன்டர் கனெக்டட். ஆனால் பண விஷயத்தில் உண்மை இருக்கிற ஆளுக்கு தான் ஆண்டவர் சொன்ன பரலோக சொத்தை தருவேன். நம்ம நினைக்கிறோம் அனாயிண்டிங்னா நல்ல உபவாசம் போட்டால் கிடைக்கணும். இல்லை, உலக வாழ்க்கையில் ஒழுங்காக இருந்தால் தான் கிடைக்கும். எவ்வளோ அன்பான தெய்வம். வாடகை வீட்டில் ஒழுங்காக இருந்தால் தான் சொந்த வீடுன்ட்டார். இது என்ன சிஸ்டர் எழுதியே இல்லையே பை, எந்த பைபிளில் இருக்கு? ஆமாம், நல்ல உள்ளதை சொன்னாலே பல பேருக்கு தெரியல. இருக்கா சிஸ்டர்? லூக்கா 16 இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் போய் வாசிங்க. உலக பொருளை உத்தமம், அப்போ தான் பரலோக சொத்து. இதெல்லாம் தான் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற சொத்து. இப்போ கவனிங்க, நான் எங்கே இருக்கிறேன்? தேவனை ஏன் நான் அறியணும்? இன்றைக்கி பாருங்கள், இந்த சப்ஜெக்ட் எல்லாம் நான் சொல்ல வரல, உங்களுக்கு சொன்னால் புரியாது. தேவனை நான் ஏன் அறியணும்? இன்னும் அந்த ஒரே வார்த்தையில் தான் நிற்கிறேன். தேவனை நான் ஏன் அறியணும்? அறிந்தால் தான் எனக்கு லாபம். ஏமே சொல்லிடுங்க, எனக்கு அதுதான் லாபம். இல்லைன்னா லாபம் இல்லை. தேவன் அதை அறிந்திருக்கிறார், பிசாசும் அதை நன்கா அறிவான். அதனால்தான் வசனத்தை முதல்ல திருடுறான். என்ன கவனிங்க, சிம்பிள் ட்ரூத்து. நான் அதான் என்றைக்குமே ப்ராக்டிக்கலாக போனால் தான், அப்பா எனக்கு இது நல்லா இருக்கும், உங்களுக்கும் நல்லா இருக்கும்னு அவருக்கே தெரியும். ஆனால் அதை சொல்லித்தரக்கூடிய கிருபை அவர்கிட்ட தான் இருக்கிறது. மனுஷ ஞானத்தில் இதை அறியவே முடியாது. 1 யோவான், அதில் தான் சொன்னோம், 1 யோவான் 2வது அதிகாரத்துக்குள் போகிறேன் என்று சொல்லியிருந்தேன். என்றால் அன்பு பரிசுத்தமானது, பரிசுத்தம் இல்லாமல் அன்பு இல்லை, எல்லாம் சரிதான். ஆனால் 1 யோவான் 2, இதுலேயும் ஒரு அன்பை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். அன்பு தான், அன்பு பிரதானமானது. ஆனால் இந்த அன்பை எப்படி அறிவோம்? எல்லாரும் வாசிக்கலாமா? நான் கடந்த முறை சில கேள்விகளோடு முடித்தேன். வாலிபரே, பிள்ளைகளே, பிதாக்களே, எல்லாரும் இருக்கிறீர்களா? மாதாக்களே, எல்லாரும் இருக்கிறீர்களா? இப்பொழுது கவனிங்கள். வாலிபரே என்ற வாலிபி என்று சொல்லவில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆணை வைத்துத்தான் வேதம் பேசுகிறது, ஆனால் பெண்கள் இருக்கவே இருக்கிறார்கள். அது ஏன் பெண்கள் இன்னும் சத்தமாக ஆமென் சொல்லிவிடுங்கள். இப்பொழுது வாருங்கள், 1 யோவான் 2, 1 John chapter 2, 15 17, 3 வசனங்கள் மறக்கவே வேண்டாம். ஏனென்றால் பல முறை போதித்தாலும் எனக்கும் இந்த பகுதியில் குழப்பம் வரும், எத்தனாவது வசனம் அது என்று. பாருங்கள், 15 17 வரை எல்லாரும் சத்தமாக வேதத்தை எடுத்தவர்கள் எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் வாசிக்கலாமா? உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள்.
உலகமும் அதை நிச்சயம் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா சொல்லிவிடுங்க. எல்லாம் கரங்களை வைத்து ஒரு ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கே மகிமை. இப்போ பாருங்க, சிம்பிளா சொல்லிட்டாரப்பா. அன்புனா பரிசுத்தமானது, நாம் கற்றுக்கொள்கிறோம். அன்பு ஆவிக்குரியது. இப்போ இதையே ஆண்டவரே சொல்லி கொடுக்கிறார். ஒன்று ஆண்டவருக்குரிய அன்பு இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் என்ன ஆகும்? நீங்கள் கேட்ட கேள்வி போல தான். சத்தியத்தை அறிந்தால் என்ன ஆகும்? விடுதலை வரும். சரி, ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறாரே, ஏன் நடத்துகிறார் என்று நானே கேள்வி கேட்டேன். நீங்களும் அறிந்து கொண்டீர்கள். அறிவை அப்பொழுது நான் அறிந்து கொள்ள முடியும். தேவனை அப்பொழுது தான் பொதுவான வார்த்தை, எல்லாவற்றையும் இணைத்தால் ஒவ்வொரு விதமாக பேசலாம். ஏன் ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்த வேண்டும்? அப்பொழுது தான் சகல விதத்திலும் தேவனை அறிய முடியும். தேவனை அறிய வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? அப்பொழுதுதான் அறிவில்லாமைக்கு தப்ப முடியும், சங்காரத்திற்கு தப்ப முடியும். ஏனென்றால் என் ஜனங்கள் அறிவில்லாமைனா சங்காரம். எல்லா இணைப்புகளோடும் வருகிறேன். இப்பொழுது கவனிங்கள், தேவனே சொல்லுகிறார் அன்பு ஆவிக்குரியது என்றால் ஆவிக்குரிய காரியத்தில் தான் அன்பே பிறக்கும் என்றால் தேவனால் வருவதே அன்பு. இப்பொழுது தேவன் மேல் இருக்கிற அன்பை பற்றி வேதம் சொல்லுகிறது. தேவன் எனக்கு கொடுக்குற அன்பை சொன்னார். இப்போது அவர் சொல்லுகிறார் தேவன் மேல் இருக்கிற, எல்லாரும் எத்தனை பேர் காது திறந்திருக்கிற காதுள்ளவன் காதுள்ளவள் காது திறந்திருக்கிறதா? ஏனென்றால் இப்பொழுது உங்களுக்கு ஒரு மயக்க நிலைமை வரும். அதை நான் உணர்கிறேன் ஆவியில் ஏற்கனவே. ஏனென்றால் உலகத்தின் காரியத்தை பேசும்போது உலகத்தின் அதிபதிக்கு பிடிக்கவே அவன் சொல்லுவான், இதையெல்லாம் காட்டி கொடுக்காதம்மா, நீ கொஞ்சம் கண்ணெல்லாம் போட்டு மறைச்சி எல்லாம் கண்ணாடியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், அழகாக போயிட்டு வராங்க, அவங்க பாட்டுன்னு இருக்கட்டும். உண்மையை சொல்லட்டா, இந்த சர்ச்சில் பேசுகிற வரைக்கும் பிசாசுக்கு இடமே இல்லை. ஏன் தெரியுமா? இங்கே பேசுகிற பேச்சு ஏன் பேச்சே இல்லை, ஆண்டோடைய பேச்சு. வசனம் வர வர அவன் ஓட்டிடுவான். எல்லாருக்கும் ஒரே குஷியாக இருக்கு, அப்பா பிசாசு ஃப்ரீ ஜோன்னா இதுதான்யா, இந்த இடத்துல நான் ஜீவிக்கிறேன். வல்லமையான காரியம். ஆனால் அந்த டோரை தாண்டின பிறகு அதையும் சொல்லி விடுகிறேன். நிறைய பேருக்கு கரெக்டாக செக் பாயிண்ட் எங்கே தெரியுமா? இங்கே இல்லை, அந்த டோர் அப்படி கிராஸ் பண்ணும்போதே வாசலில் நிற்கும் ஒன்று. ஏன்னா வர ஆள் அதுக்கு ரொம்ப நல்லா தெரியும். எப்படி வர ஆள் அதுக்கு ரொம்ப நல்லா, என்ன 1.5 மணி நேரம் உள்ளே இருக்க போகிறேன், கேளு, நல்லா கேளு. காதுள்ளவன் கேட்க கடவுள் வேற நம்ம சொல்லிடுச்சுல, காது நல்லா திறந்தே கேளு. ஆனால் வெளியில் வரும்போது மவனே, கீ என்கிட்ட தான் இருக்கு. எந்த கீ? உன்னை முடுக்கிற கீ. எப்போ முடுக்குனாலும் வேலை செய்யும். என்ன மண்டே டு சாட்டர்டே அந்த வேலையை செஞ்சுட்டு சண்டே வந்து எல்லாம் முடிஞ்சிச்சா? என்ன எப்படி பார்க்குறீங்க? ஐயோ, இந்த வார்த்தையெல்லாம் படிச்சுட்டு வந்தப்போ எவ்வளோ உண்மை. அப்பா, பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் உண்மையிலும் உண்மை. அதில் இருக்கிற தொடர்பு அநேகத்திலும் உண்மை, மொத்தத்திலும் உண்மை. ஏன்னா அதை தான் படிச்சுட்டு வந்தேன். அது சொல்கிறாரு, கர்த்தரின் ஆலயம் இதுவே, கர்த்தரின் ஆலயம் இதுவே, கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று பொய் சொல்லாதிருங்கள். எல்லா வேலையும் வெளியில் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு கர்த்தரின் ஆலயம் இதுவே. அதாவது ஆலயம் இருக்கிற இடத்துல பரிசுத்தம் தானே, ஆலயத்துக்கு முன்னாடி நின்று விட்டால் பரிசுத்தம் தானே. பரிகார பலியாக அவர் வருவதற்கு முன்னாடி இவங்க பரிகார பலியாக ஆட்டுக்குட்டியை கொடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சாங்க. நினச்சேன், நீ வெளியில் போய் பொய்யான பேசி திருடி பண்ணாத எல்லா அட்டூழியமும் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆலயத்தை நின்றா எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறியா? இதை நான் பார்த்தேன்னு சொல்கிறார். இப்போ கவனிங்க, பிசாசுக்கு நல்லா தெரிகிற ஒரு விஷயம், நம்மளை எங்கே கீ கொடுத்தா வேலை செய்கிறோம் தெரிந்து வைத்திருந்தான் என்று வைத்துக்கொள்ளுங்கள், அதே கீயை தான் யூஸ் பண்ணுவான். எத்தனை பேருக்கு அது புரியுது? வேறு கீலாம் ஒர்க் ஆகாதுன்னு அவனுக்கு தெரியும். இப்போ நான் கேட்குறேன், ஃப்ரண்ட் டோர் கீக்கு பேக் டோர் கீயை போட்டால் வேலை செய்யுமா? எனக்கு என்ன சிஸ்டர் இதெல்லாம் எனக்கு தெரியாதா என்ன? ரொம்ப நல்லா தெரியும். அது மாதிரி தான் பிசாசுக்கும் தெரியும். என்ன தெரியும்? எந்த கீயை யாருக்கு போட்டால் வேலை செய்யும். ஒரே கீ கிடையாது எல்லாருக்கும். எல்லாம் புரியுதா? அட இதுக்கு போயா இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன், நானும் தொடச்சிட்டு போயிட்டுருப்பேன். உண்மைதான். சில பேர் துடைக்கிற விஷயம் சில பேருக்கு சொருகிடும். அட இது என்ன சிஸ்டர் சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு பாவமா? எங்கள் பாரம்பரியத்தில் முற்பிதாக்கள் லைனில் இருந்து நான்லாம் தொட்டதே கிடையாது, அதனால் நீ தப்பிச்ச. ஆனால் தொட்டால் மாட்டிக்கிச்சு அப்படின்னு பிசாசு கண்டுபிடிச்சி வச்சுருக்கு. இதை நான் சொல்லலை. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கீ வேலை செய்தே. நீங்கள் என்ன தான் சத்தியத்தை கேட்டுட்டு போனாலும் இப்போ இந்த சேலஞ்ச் எங்கே இருக்குது தெரியுமா? இங்கே கேட்டதில் மட்டும் இல்லை, திரும்பி போனால் எதை கேட்குறோன்றதில் இருக்குது. நம்ம இங்கே டோருக்கு வெளியில் போகும்போதே செக் பாயிண்ட் இருக்கு. ஏன்னா பிசாசுக்கு தெரியும் யாரை எப்படி வச்சா அடுத்த 6 days ஆல் அவுட். ஆல் அவுட். அது மஸ்கிட்டோவுக்கே தெரிஞ்சிருக்கு. நீ என்னதான் ஆல் அவுட்டுன்னு பேர் போட்டாலும் என்ன அவுட் ஆக முடியாது. அது நம்மளை குத்திட்டு போகுது. அது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் நம்ம வாழ்க்கையில். என்ன ஆல் அவுட் போட்டாலும் நான் தான் அவுட் ஆகிடுவோம் போல இருக்குது. அது சூப்பராக இருக்குது. நிறைய விஷயங்கள் இப்படி தான் உலகத்தில் எல்லாத்துக்கும் போட்டிக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க.
இப்போ பிசாசுக்கும் தெரியும், நீ என்ன தான் ஸ்மார்ட்டாக போயிட்டு வந்தாலும் உனக்கு ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. ஏன்னா நீ செய்யறதையே செஞ்சுட்டு என்ன தான் சத்தியம் கேட்கறதுக்கு போய் உட்காந்தாலும் என்ன பிரயோஜனம்? ஐயோ சிஸ்டர், என்ன இப்படி வெளிச்சம் போட்டு காட்டிட்டீங்க. செய்யறதே செஞ்சுட்டு வீட்டில் போய் ஒன்றும் கரெக்ட் பண்ணுறதில்ல, எதையும் கரெக்ட் பண்ணுறதில்ல, ஃபவுண்டேஷனாக மாற்றுறதில்ல. ஏன்னா ஃபவுண்டேஷனே ஆண்டவர் இல்லை, ஆனாலும் கட்டிக்கிட்டே இருக்கிறோம். என்ன சிஸ்டர், வாரம் வாரம் போய் கட்டிட்டு வரேன், கட்டாது சொல்லுங்க, கட்டிக்காது, கேட்காது, காது கேட்காது, அது கேட்காது, அவ்வளோதான். இங்கே கேட்கலன்னா அதுவும் கேட்காது. நம்ம நினைக்கிறோம் நான் கட்டினா கட்டித்தான் ஆகும். ஃபவுண்டேஷனே தப்பாக இருக்குது, கட்டிகிட்டு இருக்கிறாங்க. என்னத்துக்கு கட்டுறாங்க? சத்தியம் கட்டிட்டு வரேன், நான் கட்ட மாட்டேன். நான் வாரம் வாரம் போய் பைபிள் ஸ்டடி கேட்டு வரேன், கட்ட மாட்டேன். ஐயா பைபிள் ஸ்டடி கேட்டால் சரியாக கேட்டுச்சு என்றா, சரியாக கேட்ட காது என்றா. ஃபவுண்டேஷன் தப்பாக இருந்தால் தெரிய வரணுமே. ஆமேன் சொல்லுங்க. இயேசு சொல்லாத விதத்தில் ஃபவுண்டேஷன் போட்டு விட்டு நான் பில்டிங்கை நான் கட்டி கொண்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? அசைக்கப்பட்டு தானே போகும். ஆண்ட சொல்ல, நீ தொட்டியை தான் கட்டுற, திறப்புள்ள தொட்டியாய் விடுமே. நீ பையில தான் போட்டே காசு, ஆனால் பொத்தல் பையா இருக்குதே. நன்றி கவனிங்க. நம்ம நினைக்கிறோம் பைய இருக்கு, காசு என் கையில் இருக்கு, ரெண்டுமே நான் தான் வச்சிருக்கேன். இது எப்படி இருக்கு சிஸ்டர்? இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு வெளிச்சம் தேவையா? பையும் என் கையில் தான், காசு என் கையில் தான், போடுறதும் நான் தான். சேராது சொல்லுங்க, சேராது. ஏன் சேராது? நமக்கே தெரியாத ஒரு பொத்தல் அங்கே இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்ச நம்ம பையன் மாத்திர மாட்டோம். நம்ம எவ்வளோ பெரிய ஸ்மார்ட் பீப்புள். ஐயோ, நான் பைபிள் படிக்கும்போது என்னை பிரமிக்க வைக்கிற விஷயம், ஆட்டா பையனை பொத்தல் இருந்தால் எனக்கு தெரிய வந்தா நான் மாற்ற மாட்டேன், பையையே மாற்றிடுவேன். ஆனால் ஆண்டருக்கு என்ன ஒரு விவரம் இருந்தால், கையிலையும் பிரயாசப்பட்டு சேர்க்க வச்சுட்டு பையிலையும் போட வச்சுட்டு அது ஒன்றும் இல்லாமல் போகிற வரைக்கும் நமக்கு தெரியாமலும் வச்சுட்டு ஒரு நாள் திறந்து பார்க்கும்போது ஐயோயோ நான் தான் போட்டேன் எங்கே போச்சுன்னு கேட்க வைக்கிறாரே, அவர் பெரிய ஆண்டவர்ல. ஆமேன்னு சொல்லிடுங்க. அவ்வளோ ஸ்மார்ட்டு நம்மலாம். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன், ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. எத்தனை நேரம் அப்படி புலம்பி இருப்போம். எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுங்களா, சேர்த்து வச்சேன், ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு நாள் நொந்துக்கிட்டு சொன்னாங்க, பல வருஷம் முன்னாடி, இந்த சபையோட சரித்திரம்லாம் இல்லை, அதனால தான் தைரியமாக சொல்லுகிறேன். அவங்க சொன்னாங்க உண்மையான சரித்திரம். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே இப்போவும் சுரணை வர வேண்டும் என்று தேற்றிக்கொள்வேன். அவங்க சொன்னாங்க, வெளியூர் போக வேண்டிய நிலைமை வந்தப்போ ஐயோ திருமணத்துக்கு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் அப்படியே புத்தம் புதுசாக வச்சுருந்தேன் சிஸ்டர். ஒரு கண்ணாடி பாத்திரத்தையாவது கிளாஸையாவது நான் தொட்டது உண்டான்னு கேட்டால் இல்லவே இல்லை. அத்தனையும் தூக்கி கொடுத்துட்டு போகணுன்னு வரும்போது எனக்கு இருந்த வேதனை, அட 4 தடவை யூஸ் பண்ணிட்டு கொடுத்துருந்தாலும் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இப்படி சேர்த்து வைக்கிற ஆட்களும் உண்டு. அதை அப்படியே தொடச்சி பார்ப்பாங்க, அழகு. வீட்டுக்கு வர 4 பேருக்கு கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்கன்னா கொடுத்து அனுப்புறதுக்கு இல்லை, அட்லீஸ்ட் குடிக்க ஒரு நல்ல ஒரு கப்பில் வச்சு கொடுக்க மனசே வராது. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாண்டர்ட்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் ஆட்கள் வரவும் மாட்டாங்க லைஃப் டைமில். அது இன்னும் வேதனையான ஒரு பொத்தல் பையன் சமாச்சாரம். உங்களுக்கு புரியுது? அது நான் தான் சேர்த்தேன், நான் தான் போட்டேன், வரலையே நானும் தான் பிடிச்சிக்கலன்னு நினச்சேன். கையிலே சிக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஆட்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் ஸ்மார்ட்டாக வேலை செஞ்ச சில கிறிஸ்தவர்களை பற்றி தான், வேறு யாரை பற்றியும் பேசலை. ரொம்ப கஷ்டப்பட்டு ஆளை பிடிக்கணும்னு பார்ப்பாங்க, அமையாது. பொத்த பையில் போட்ட கதை தான். நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்மளை விட ஸ்மார்ட்டு. சில விஷயம்லாம் என்ன அறிந்தால் மட்டும்தான் லாபம் என்று சொன்னால் அந்த வழி தான் லாபம் நமக்கு. வேறு வழியில் வாழ்ந்தால் பிசாசு பொறுப்பெடுப்பான்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் அந்த எச்சரிப்பையை கொடுக்குற என் ஜனங்கள் அவரை அறிகிற அறிவுக்கு ஏன் வரணும்? அப்போ தான் லாபம். இல்லைனா நம்மை தாண்டின சில சக்திகள் உலகத்தில் உண்டு. அவைகள் நம்மை விட புத்திசாலியான ஜீவிகள். அவைகளின் பெயர் பிசாசின் ஆவிகள். இவைகள் நம்மை எப்படி திருட முடியும், நம்மை எப்படி நஷ்டத்தில் வைக்க முடியும் என்பதை அறிந்தவைகள். அதனால் தான் ஆண்டவருடைய அறிவை எடுக்க அவைகள் முயற்சிக்கிறது. ஏன் தெரியுமா? அறிவு போயிடுச்சுன்னா லாபம் போய்விட்டது என்று பிசாசுக்கு தெரியும். நாலேஜ் இஸ் பவர்ஃபுல். ஆமென். நாலேஜ் இஸ் பவர். ஒரு பலமுள்ள மனுஷனை விட ஞானமுள்ளவன் அவனை விட பலத்தவன். அப்போ ஞானத்துக்குள்ள இருக்கிற வல்லமை நல்லா கவனிங்க. ஐ டோன்ட் நோ வை ஐ சே ஆல் தீஸ் திங்ஸ் டுடே. இன்னைக்கு பார்ப்போமா இந்த வார்த்தையை பாருங்க. சிம்பிள் ட்ரூத். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அப்படின்னா இந்த பிசாசு செய்கிற காரியம்
உலக அன்பில் ஒரு ஆளை மயக்கி வைக்கும்படியா ஏன் இவ்வளவாய் ஒரு தேவ பிள்ளையினிடத்தில் போராடுகிறான் தெரியுமா? உலகத்தோட அன்பு ஒரு தேவ பிள்ளையுடைய இருதயத்தை ஆக்கிரமித்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்க. அது மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, அதனால ரொம்ப பிரம்மாண்டமாக வரும் சில விஷயம்லாம். நான் சம்டைம்ஸ் ரொம்ப புரிந்து கொள்ள முடியாத விஷயம், உலகத்தார்கள் இச்சிக்கிறது போல ஒரு தேவ பிள்ளை காரியங்களை இச்சிக்க முடியாது. ஏன் தெரியுமா? சரியா சத்தியத்தில் போதிக்கப்பட்ட பிள்ளைக்கு அதெல்லாம் வேலை செய்யாது. நீ என்ன ஸ்டேட்டஸில் வேணாலும் இரு, என்ன கம்பீரத்தில் வேணாலும் இரு, நான் உன்னை வாழ்த்துவேன். உனக்கு அந்த அந்தஸ்தை, அந்த மேன்மையை தேவன் பார்த்து கொடுத்துருக்கிறார் என்று எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. உனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கா, நல்ல சக்ஸஸ் இருக்கா, சந்தோஷம். ஆனால் உனக்கு நான் நிகர் இல்லை என்பதை நான் எப்படி அறிந்து கொண்டேன் தெரியுமா? நான் தேவனால் அறிவை பெற்றிருக்கிறபடினால் இந்த வாழ்க்கைக்கு நிகராக நீ இல்லை என்பதை நான் அறிந்திருக்கிறபடினால் நான் மேன்மை பாராட்டுகிறேன். உங்கள் லைஃப்பில், என் லைஃப்பில் இந்த கம்பீரத்தை அறியலைன்னா எல்லாவற்றுக்கும் வேதனை தான், எல்லாவற்றுக்கும் போராட்டம் தான். ஐம் ட்ரைங் டு டெல் யூ சம்திங். நீங்கள் விசேஷமான ஆள், வித்தியாசமான ஆள். உங்களோடு இன்னொருவரை ஒப்பிடவே முடியாது. புரிந்து கொண்டால் வேதனையே இல்லை. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நிறைய பேருக்கு பணம் கொடுக்காத ஐஸ்வர்யம் என்னன்னு தெரியுமா? இதுதான் சமாதானம், சந்தோஷம், என்னை குறித்ததான கம்பீரம், தேவனே காட்டின விஷயங்கள், என் பிறப்புக்குரிய அர்த்தம், நான் வாழ்வதற்குரிய நோக்கம், நான் மறைத்தாலும் கடந்து போகிற நம்பிக்கை, நித்தியத்தில் இருக்கக்கூடிய ஜீவனின் நம்பிக்கை, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாழ்க்கைக்குரிய மேலான அர்த்தம் எல்லாமே இயேசுவால் எனக்கு கொடுக்கப்பட்டது, பணம் இல்லாமல். ஏமே, அப்படிப்பட்டவர் பணத்தை கொடுக்க மாட்டாரா? கொடுப்பா. தேவையானதை சரியாய் கொடுப்பா. ஏன் தெரியுமா? என் கேரக்டர் ரொம்ப முக்கியம். ஆமென். என் கேரக்டர் ரொம்ப முக்கியம் அவருக்கு. உன்னை யார் பெத்தான்னு கேட்டாங்கன்னு நான் ஒரு வார்த்தை கேட்டல லாஸ்ட் வீக். அப்போ நம்மை பார்க்குறவங்களுக்கு ஒரு கேள்வி வரல, உன் பிதா யார்? இதை கேட்டதுக்கு யூதர்களுக்கெல்லாம் கொந்தளிப்பாகிவிட்டது. நாங்கள் பிசாசின் பிள்ளைகள் அல்ல, எங்களுக்கு ஒரு பிதா உண்டு, அவன் பெயர் ஆபிரகாம். இயேசு கேட்ட, ஆபிரகாமின் பிள்ளையாக இருந்தால் நீ இப்பெல்லாம் பேசவே மாட்டாய், என்னை புரிந்து வைத்திருப்பாய். என்னை புரியவில்லை என்றால் உன் பிதா பிசாசுன்ட்டார். எப்படி இருக்கு? இப்போ நிறைய நேரம் நம்ம பார்க்குறவங்களுக்கு கண்டுபிடிக்க வேணாம், இந்த மூஞ்ச பார்த்தா எப்படி தெரியுது, யார் பெத்த பிள்ளையோன்றாங்களே. இது எத்தனை பேர் பேசுகிறீங்க? ரொம்ப 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 பரதாமல் சில பேர் யார் பெத்த பிள்ளையோ, மூஞ்ச பார்த்தாலே தெரியும். பாப்பாங்க, இது யார் பெத்த பிள்ளையோ தெரிய வேணாம் 4 பேருக்கு. நானாக கதை விடலை. மத்தேயு 5 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. உங்கள் வெளிச்சம் மனுஷுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஏன் கடவுது? அப்போதுதான் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை அவர்கள் அறிந்து அவருக்கு மகிமையை கொடுக்கும்படி உங்கள் வெளிச்சம் மனுஷுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்போ நான் லைட்டை தூக்கிட்டு போகும்போது அந்த லைட்டுக்குரிய ஆள் யாருன்னு கண்டுபிடிப்பாங்களா? இந்த லைட் இந்த ஆளுக்கு இருக்கணும்னா இது உலகத்துலேருந்து வந்த லைட்டே இல்லை. இப்படிப்பட்ட லைட்டில் ஒரு ஆள் வாழணும்னா, அதாவது யோசனை, அந்த செய்கிற விதம், பேசுகிற விதம், அந்த நோக்கங்கள் எல்லாம். சில பேர் வந்து பேசும்போதே தெரியும் இது உலகத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆள் மாதிரியே இல்லை. இதே மாதிரி அது புரியுது. எனக்கு இருக்கிற டிரைவு இதுக்குள்ளே இல்லை, இதுக்கு இருக்கிற டிரைவே வித்தியாசமாக இருக்குதே, இது என்ன ஆளாக இருக்கும்? உங்கள் அப்பா யாருமான்னு கேட்பாங்கல்ல, உங்கள் அப்பா யாருமான்னு கேட்பாங்கல்ல. எங்கள் அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு அப்பா மேலே இருக்கிறாரு. அவர் சொல்லி தருகிறதுனால தான் இப்படி இருக்கிறேன் என்பதை உலகம் பார்க்கும் அல்லவா? பார்க்கும். எப்படி பார்க்கும்? உங்கள் முகத்தை பார்த்தாலே பார்க்கும். லைட் அடித்தா தெரியாது முகம், லைட்டில் இல்லைன்னா முகம் தெரியாது. சொல்லுங்க. இருட்டில் இப்போ லைட் ஆஃப் பண்ண சொன்னால் தான் தெரியும், பல்லு மட்டும் சில நேரம் தெரியும். ஐயோ கர்த்தர் அதனால தான் பல்ல வெள்ளையாக எப்போவுமே வைத்திருக்கிறார். இருட்டில் ஒருவேளை நம்மளால் இன்னொருத்தருக்கு பங்கம் பாதிப்பு வரக்கூடாது என்பதினாலே சிரித்து கொண்டே நடந்தாலாகிலும் இங்கே முகம் இருக்கிறது என்பாது தெரிந்து கொள்வார்கள். இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் தெரிகிறது அல்லவா? அப்போ லைட்டில் இருக்கிற ஃபேஸ்க்கும் லைட்டில் இல்லாத இருக்கிற ஃபேஸ்க்கும் எப்படி வித்தியாசம் தெரியும்? உடனே பதில், இந்த லைட்டை சொல்லலை. லைட்டில் இருக்கிற ஃபேஸுக்கும் லைட்டில் இல்லாத ஃபேஸ்க்கும் வித்தியாசம் எப்படி தெரியும்? ஐயோ சத்தியத்தை விட்டு விடுங்கள், சத்தியத்தை வைத்துத்தான் எல்லாமே பேசுகிறோம், நான் யதார்த்தமாய் கேட்கிறேன். ஆண்டவர் இயேசுவே சொன்னார், அதையும் க்ளூ கொடுத்து விட்டேன். கனியை பார்த்து, ஐயோ முகத்தில் இருக்கிறது ஓகே, நான் லைட்டாக கேட்டம்மா. கண்கள், கையை தட்டி விடுங்க சகோதரிக்கு, நல்லா தட்டுங்க.
எங்கே முகத்தில் லைட் இருக்குன்னா எப்படி தெரிய வரும் தெரியுமா? நான் சொன்னேன் பல்லுன்னு. இந்த பல்லையாவது பேஸ்ட் போட்டு தேய்ச்சி வெள்ளையாக்கலாம், இல்லைன்னா பல்லையே மாற்றலாம். ஆனால் கண்ணு அப்படிலாம் செய்யக்கூடாது. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? கண்ணு கண்ணு தான். ஆண்டவரே சொன்னதுதான் சொல்லுகிறேன். நீ என்ன அவயவத்தில் அழகலாட்டி அழகை உண்டாக்கிக்கலாம், ஆனால் கண்ணில் போய் குத்திட்டு இருப்போமா? எவ்வளோ விஸ்டம் இருந்தால் நம்ம பிள்ளைகளுக்கு இதில் குத்துவாங்க, இங்கே குத்துவாங்க, ஏன் உள்ளே குத்துறது? ஆண்டவர் சொன்னது தான், அதுக்கு மேலே வியாக்கியானம் இல்லை. நான் எப்பவுமே யோசிப்பேன், இதுக்கு மேலே ஒரு கமா, ஒரு கொஸ்டின் மார்க், ஒரு ஆச்சரியக்குறியெல்லாம் போட முடியாது. அவர் சொன்ன கரெக்டாக டிட்டோ ஒரே பாயிண்டில் முடிச்சிட்டார். கண்ணானது சரீரத்தின் அவயவங்களிலேயே மிகவும் அழகுள்ளதாகையால் அதற்கு அலங்கரிப்பு வேண்டியது இல்லை. அதே மாதிரி அது கண்ணுக்கு என்னைக்காக மேக்கப் போட்டிங்களா? நான் இமைகளை கேட்கவே இல்லை. ஐயோ சிஸ்டர், கண்ணுனா இது இல்லையா? அது இமை, கண் இல்லை. கண் என்பது உள்ளே இருப்பது. கருவடி மட்டுமாமா? ஐயோ, வெள்ளையும் சேர்த்து தான். இது இமை, உள்ளே இருப்பது கண். கண்ணுக்கு யாரும் மேக்கப் போடல. இன்னைக்கு யாரும் போட்டுட்டு வந்தீங்களா? டிராப்ஸ் வேணா விடலாம். லென்ஸ் ஐயா, கரெக்டாக சொன்னீர்கள். அது கண்ணு தெரியணுமே போட போய் அதுலேயும் சில டிசைன்ஸ்லாம் வந்துருச்சு. பக்கத்தில் வச்சு பார்த்தா புளியை பார்த்த மாதிரியே இருக்கும். அதனாலே நைட்டு நல்ல வேலைக்கு அவுத்து வைத்து விட்டு தூங்குகிறார்கள். இல்லைன்னா திடீர்னு முழிச்சு பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்தா ஓடி விட வேண்டும். இது அலங்கரிப்புக்காக வந்த காரியங்கள் இல்லை, கண் பார்வைக்காக வந்திருக்கிற விஷயங்கள். அதனால் அதற்கூட நம்ம அலங்கரிப்பு என்று மாற்றி விடும்போது பிரச்சனையாகி விடுகிறது. நான் சொல்கிறேன், அது பார்வைக்குரிய காரியம். If you want to know that your life is in the light, you have to see the lamp. கண்ணு தான் விளக்கு. லைட்டில் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வெளிச்சத்துக்குரிய காரியம் கண்ணிலே தெரியும். நீங்கள் எவ்வளோதான் முகத்தை அழகு பண்ணிட்டு போனாலும் நம்பிக்கை இல்லைன்றதை ஒரு ஆளை பார்த்தாலே சொல்லிடலாம். கண்ணு காட்டிவிடும், கண்ணு காட்டிடும். நீங்கள் இந்த பழைய ஃபோட்டோவும் ஆண்டோக்குள்ளே வந்த ஃபோட்டோவும் யாராவது வச்சுருக்கிறீங்களா ஒப்பிட்டு பார்க்க? என்ன சிஸ்டர், இதெல்லாம் எனக்கு தெரியணுமா? நான் எப்படி இருந்தது எனக்கு தெரியாது. கொஞ்சம் ஃபோட்டோவை வச்சு பாருங்கள், உங்களுக்கு இருக்கணும், அதெல்லாம் சாட்சிக்கு இருக்கணும். பழைய நாட்களில் ரொம்ப மேக்கப்லாம் போட்டிருப்பீங்க, அப்போல்லாம் கொஞ்சம் முடி கூட ஜாஸ்தியாலாம் இருந்து. இப்போ அதை வச்சு தான் நான் சொல்ல வேண்டியிருக்கு, எனக்கும் முடி இருந்தது. அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கிறீங்களா? வச்சுருப்பீங்க. இப்போ ஆண்டோக்குள்ளே வந்த ஃபோட்டோவும் வச்சு ஒப்பிட்டு பாருங்கள். இப்போ ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பீங்க, ஆனால் ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்கும், லைட்டு. ஆமே, கண்ணை பார்த்தாலே தெரியும், அடே அப்பா, இப்போ ஆண்டோக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த ஒளி அந்த முகத்திலேருந்து பிரதிபலிக்கும். ஆனால் பழைய ஃபோட்டோவில் சில பேரை சிரிக்க சொன்னாலும் சிரிப்பு வராது. ஃபோட்டோ எடுக்குமா பார்த்துருக்கீங்களா? என்னத்தை சிரிக்க வேண்டியிருக்கு, வாழ்க்கையே சிரிப்பாக இருக்கு. கொஞ்சம் சிரிங்க சிரிங்க சிரிங்கன்னு அவரும் சொல்லி அவரை ஃபோட்டோத்தோட எப்பயோ விட்டுருப்பார். ஏன்னா போகிற முகங்கள் அப்படி. நம்பிக்கை எப்படியும் வெளிப்படும். சிரிக்கிறதுனால நம்பிக்கை இல்லை. எத்தனை பேருக்கு அது புரியுது? ஐயோ, வெட்டு வெட்டு சிரிப்பு. நம்ம சிரிச்சிருப்போம் பாருங்க, ஊரே எரிஞ்சிருக்கும். சிரிக்கிறத பாரு, சத்தமா. வாழ்க்கையில் ஒன்றும் இல்லைன்னா சத்தம் தான் வரும், வேறு என்ன வரும்? எத்தனை பேருக்கு அது புரியுது? இப்போ நம்ம சத்தம் எடுக்கிற, ஓசை எடுக்கிற வெண்கலம் அல்ல, அர்த்தத்தோடு இருக்கிற மக்கள், அன்புள்ள மக்கள். ஏமே, என்னடா தேவனால் நேசிக்கப்படுகிற பிள்ளைகள். நமக்கு நம்பிக்கை உண்டு. அப்போ நம்ம பார்க்குற பார்வையிலே, நம்ம நடந்துகிற விதத்திலே, நம்முடைய முடிவுகள், நம்முடைய அபிப்பிராயங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய அறிவு வெளிப்படுகிறது. ஏமே, இதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது உலகத்தார்கள் அதை பார்க்கும் பொழுது இந்த ஞானம் உலகத்திற்குரிய ஞானமே அல்லவே என்பதை அறியும் பொழுதுதான் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவிற்கு மகிமையை கொடுக்கிறார்கள். இது எல்லா ஃபீல்டுலேயும் ஒர்க் ஆகிற விஷயம். தானியேல் அவருடைய வேலையில் புறஜாதியான ராஜாவுக்கு வேலை செய்த பொழுது அந்த ஊர்க்காரங்க கண்டுபிடித்தாங்க, இந்த தானியல்கிட்ட ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியலையே. அவ்வளவு கிளவராக ஆண்டவர் வைத்திருந்தார். ஒரு விஷயத்தையில் கூட குற்றத்தை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு. அப்போ எந்த அளவுக்கு ஞானம் இருந்திருக்கும் பாரு. சின்ன விஷயம் பெரிய விஷயம் எதுலேயுமே குற்றம் கண்டுபிடிக்க முடியல, அவ்வளவான ஒரு ஞானம். அதை வைத்து தான் கண்டுபிடித்தாங்க, இந்த மனுஷன் சாதாரணமான ஆவி உடையவனே அல்லவே. அப்போது யோசேப்பை பார்த்தார் போத்திபார், எல்லாருமே அப்படி தான். என்ன நடக்குது? இந்த பையன் கை வைக்கிறதெல்லாம் துலங்குதே. ஏதோ ஒரு விஷயம் அவர் கண்டுபிடிச்சா, இந்த மனுஷனோட கர்த்தர் இருக்கிறா. அப்போ என் வீட்டு விசாரணை எல்லாவற்றையும் இந்த பையன் பார்த்துக்கொள்ளட்டும் என்ற நம்பிக்கை போத்திபாருக்கு வந்தது. ஏனென்றால் கர்த்தர் யோசேப்போட இருந்தா, அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ஏமே, அப்போ நீங்க இந்த அறிவு இப்போ பாருங்க, எனிமிக்கு அதனால தான் இதெல்லாம் பிடிக்கல. என்ன பிடிக்கல? ஜெயிக்கிறாங்களே. எப்படி ஜெயிக்கிறார்கள்? என்ன கவனிங்கள். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய இவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, உலகத்திலிருந்து உண்டானவைகள். அப்படின்றா உலகத்திற்கு ஒரு அதிபதி உண்டு. நான் ஏற்கனவே சொன்னேன்,
ஆண்டவரோடு இல்லைன்னா நம்ம இன்னொரு ஆளோட தான் இருக்கிறோம். நாம் சொல்லக்கூடாது நான் ஓகேவா இருக்கிறேன், கிறிஸ்டியனாக இருக்கிறேன், பைபிள் படிக்கிறேன். ஜஸ்ட் லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. யூ கேன் ரீட் யுவர் பைபிள். யூ கேன் ரீட் யுவர் பைபிள். த பாயிண்ட், ஹவு மச் யூ நோ த பைபிள். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஒரு பிள்ளைகிட்ட சொல்ல, காலையில் ஜெபம் பண்ணு, பைபிள் படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போ, பைபிள் படிச்சுட்டு காலேஜுக்கு போ, பைபிள் படிச்சுட்டு வேலைக்கு. நான் கேட்குறேன், பைபிள் படிக்கிறோம், பைபிள் புரியுதுங்களா? அதுதான் கேள்விங்க. பைபிள் படிக்கிறத பற்றியே நான் கேட்கல. பைபிள் படிக்கிறோம், பைபிள் புரியுதா? பைபிள் ப்ராக்டிக்கலாக என் லைஃபுக்கு ஒரு ஒரு உபகாரியாய், என்னுடைய வழிகாட்டியாய் இல்லைன்னா என் பைபிளுக்குரிய ஆண்டவரை உலகம் எப்படி என்னில் பார்க்கும்? உங்களுக்கு புரியுது அந்த அர்த்தம்? I read my Bible, but how does the world know that I got the God of the Bible on the inside of me? நிறைய கிறிஸ்டியன்ஸ் பைபிள் படிக்கிறாங்க, but people are not able to know the God of the Bible in their lives. பைபிள் படிக்கிற கிறிஸ்டியன்ஸ் கிட்ட பைபிளுக்குரிய ஆண்டவரை தேடிக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா தெரியல. You think you know the Bible, but how your life is like this? How can you make mistakes like this? உன் முடிவு மட்டும் ஏன் இப்படி தப்பாக வருது? நீ ஆண்டவரை தெரியும் சொல்கிற, பைபிள் படிக்கிறேன்னு சொல்கிற, கோயிலுக்கு போகிறேன்னு சொல்கிற, எப்படி உன் லைஃப்பில் இவ்வளோ குழப்பம்? உலகத்தானை விட மோசமாக இருக்கிறாங்கன்னா எப்படி ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியும்? நான் சொல்கிறது கவனிங்க. தேவனை அறிகிற அறிவு என்ன செய்யும்? இதுதான் இன்றைக்கி சப்ஜெக்ட். தேவனை அறிகிற அறிவு என்ன செய்யும்? பைபிள் படித்தா மட்டும் போதாதுங்க, பைபிள் என்ன சொல்லுதுன்னு தெரியணும். ஆமேன்னு சொல்லிடுங்க. அதுக்கு ஒரே ஒரு வழி, பைபிள் எழுதினவரோட நம்ம பேசணும், பைபிள் எழுதினவரோட நம்ம கேட்கணும். நானாக படிக்கிறது வேறு, நான் படித்ததை புரிய வைக்கிறதுக்கு இருக்கிற நபர் வேறு. எத்தனை பேர் புரியுது? ஏமே, நான் படிக்கலாம், எத்தனை முறை வேணாலும் படிக்கலாம், தூக்கம் வந்துடுது, அதனால தான், போர் அடிக்குது, அதனால தான், எனக்கு விளங்கலை, அதனால தான். ஆனால் எழுதினவரோட நான் பேசும் பொழுது, அவர் எனக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஏமே, அந்த வெளிச்சத்தை அவர் அதுக்குள்ளே சொருகும் பொழுது, தீபத்தை ஏற்றுகிறது போல் அது அப்படி ஏற்றும் பொழுது, நன்றாய் கவனிங்க, அது எரிய ஆரம்பிக்கும் பொழுது நான் கட்டிலுக்கு கீழே ஒரு நாளும் உட்கார முடியாது. எனக்குரிய விளக்கு தண்டு மேலே தான் என்னை உட்கார வைக்கணும், இல்லைன்னா அது பிரச்சனை ஆகிடும். எத்தனை பேருக்கு அது புரியுது? ஆண்டவருக்கு தெரியும் இந்த மாதிரி விளக்கெல்லாம் விளக்கு தண்டில் தான் உட்கார வைக்கணும், ஏன்னா அதை எரிந்து கொண்டு இருக்கிறது. கொடுக்கப்பட்ட தீபம் எது தெரியுமா? தேவனால் வந்தது. நல்லா கவனிங்க, விளக்கு என்றைக்குமே தானாக கொளுத்திக்காது. உண்மையே இல்லையா? சிம்பிள் லாஜிக்ஸ். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மரக்காலின் கீழோ தண்டின் கீழோ கட்டிலின் கீழோ வைக்க மாட்டான் அப்படின்னு சொன்னார். என்ன அருமையான அப்பா பேசினார். விளக்கு தானாக கொளுத்தி கொள்ள முடியாது. நல்ல கவனிங்க, வெளிச்சத்தை பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் விளக்குக்கு இருக்குது, ஆனால் விளக்குக்குள்ளே வெளிச்சம் இல்லை. உண்மையா இல்லையா? விளக்கு வெளிச்சத்தை சுமக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது, ஆனால் வெளிச்சத்தை விளக்குக்குள்ளே கர்த்தர் வைக்கலை. விளக்கை கொடுக்க வேண்டிய, அந்த விளக்குக்கு கொடுக்க வேண்டிய வெளிச்சம் அவர் கையில் இருக்குது. அதனால்தான் அவர் கொளுத்துகிறார். நம்ம கேட்கணும், வெளியரங்கமாக்கப்படாத அந்தரங்க இல்லை, அறிந்து வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. அப்படின்னா சொல்லி தருவேன்னு சொல்கிறார், வெளியே கொண்டு வருவேன்னு நான் சொல்கிறார். அப்போ நீ மறைவிடத்தில் இருளில் கேட்டதை வெளிச்சத்தில் பிரசித்தம் பண்ணு, அறைக்குள்ளே கேட்டதை கூரைக்கு மேலே போய் சொல்லு. என்ன அர்த்தம்? உனக்கு நான் சொல்லுவேன் அந்தரங்கத்தில், உனக்கு நான் வெளிப்படுத்துவேன் அந்தரங்கத்தில். நீ என்ன செய்யணும்? பிரசித்தப்படுத்தணும். அப்போ பெற்றுக்கொண்ட ஆளுக்கு தான் வெளிச்சத்தோட அருமை தெரியும். ஏன்னா கொளுத்தப்பட்ட ஒரு பிள்ளை நல்லா தெரியும், எரிய ஆரம்பிச்சிச்சுன்னு தெரியும். இந்த மாதிரி ஆளை மறைக்கவே முடியாது. ஹல்லேலூயா சொல்லு. உங்களை உங்கள் ஆஃபீஸில், உங்கள் வேலையில், உங்கள் மினிஸ்ட்ரியில், உங்கள் சபையில், சமுதாயத்தில் யாரும் மறைக்க முடியாது. ஏன் தெரியுமா? பொசிஷனுக்கு போராடுற ஆள் நீங்கள் கிடையாது. பொசிஷன் உங்களுக்காக தேடி வரும். ஏன் தெரியுமா? எரியிற ஆள். ஏமே, நல்லா கவனிங்க, உங்களுக்குள்ள ஒரு லைட் இருக்கும்போது தன்னால் தண்டு வந்துடும், விளக்கு தண்டு வந்துவிடும். உயரத்தை தேடி நீங்கள் போக வேணாம், உயரத்திற்காக உங்களை தேடி வருவார்கள். ஏனென்றால் நீங்கள் அந்த நிலைமையில் இருக்கிற ஒரு நபர். ஏமே, இதுதாங்க ப்ரொமோஷனுக்கு இருக்கிற சீக்ரெட்டு. நீங்கள் எந்த அளவுக்கு லைட்டில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உலகம் உங்களை தேடி தான் வரணும், வேறு வழியே கிடையாது. உங்களை போல் ஒரு விவேகம் இல்லைன்னு அவங்க சொல்லணும். ஏன்னா பார்வனே சொல்லிட்டாரே, இவனை போல் ஒரு விவேகமும் ஞானம் உள்ள மனுஷன் ஒருவனும் கிடையாதுயா, எனக்கு அடுத்தது அவனை போடுங்க. கிங்காக இருக்கிறது மட்டும்தான் நான், ஃபுல் கிங்கும் அவர் தான், செயல்படுறது ஃபுல்லாக அவர் தான். எத்தனை வல்லமை இதெல்லாம் வாசித்து பாருங்கள் சங்கீதத்தை. தன்னுடைய வீட்டு விசாரணை கர்த்தனாகவும், தன்னுடைய வீட்டுக்கு மேல் அதிகாரியாகவும், தன்னுடைய முதியோருக்கு ஞானத்தை கொடுக்குற மனுஷனாகவும் யோசேப்பை உயர்த்தினாராம் கர்த்தர். பார்வோனுடைய வீட்டுக்கு அதிகாரியாம், பார்வோனுடைய வீட்டில் சொல்லி கொடுக்குற ஆளை வைத்தாராம் கர்த்தர். ஏமே, ஏன்னா ஞானம் அவன்கிட்ட இருந்தது. ஏமே, இது தாங்க வெளிச்சம். தேவனை அறிவதனால் எனக்கு என்ன சம்பவிக்கும், அறியவில்லை என்றால் என்ன நடக்கும்?
எழுந்து நிற்கலாமா? அடுத்த வாரம் நான் சொல்ல வருகிற அநேக காரியங்கள் ஒன்றை கூட இன்று நான் தொடவில்லை. அடுத்த வாரம் இதை பற்றி பேசலாம். 1 யோவான் 2வது அதிகாரத்திலிருந்து அடுத்த வாரம் நான் பேசுவேன் என்பதையும் சொல்லிவிடுகிறேன். Why enemy fights against the truth in our lives? பிசாசு ஏன் நமக்குள்ளே வைக்கிற வசனத்துக்கு விரோதமாய் போராடுகிறான் என்பதை அடுத்த வாரம் நான் கவனிக்க போகிறேன். எழுந்து நின்று கொள்ளலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்கள் ஜெபிக்கலாம், நீங்கள் வேலைக்கு செல்லலாம், நீங்கள் பைபிள் வாசிக்கலாம். ஆனால் பைபிளை தெரியாமல் வாசிக்காதீங்க. ஏமே, பைபிளை புரிந்து கொள்ளாமல் வாசிக்காதீங்க. இன்னையிலேருந்து ஒரு முடிவு சொல்லுங்கள், அப்பா எனக்கு புரியாமல் நான் வாசிக்க மாட்டேன். ஆனால் எழுதியிருக்கிற நீர் அதிகாரி ஆவியானவர் நிஜமாய் உண்மையாக இருக்கிறீரா எனக்கு சொல்லித்தர வேண்டும். நான் படிக்கிறதுக்கு அர்த்தம் எனக்கு விளங்கணும். எனக்கு ப்ராக்டிக்கலாக பேசுங்க, என் வேலையில் பேசுங்க, என் குடும்ப வாழ்க்கையில் பேசுங்க, நான் எடுக்கிற முடிவை காட்டுங்க, நான் எப்படி உடுத்தணும், நான் எப்படி பேசணும், நான் எந்த பவுண்டரியில் நடக்கணும், யார்கிட்ட இருக்கணும், யார் கூட இருக்கக்கூடாது, யாரை பார்க்கலாம், யாரை பார்க்கக்கூடாது, எல்லாவற்றுக்கும் வேதம் சொல்லி தருகிறது. ஆமென். கண்களை மூடி சொல்லலாம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. எங்களோடு பேசுகிற நீர் எங்களுடைய தேவனாக இருக்கிறபடினால் மகிமையும் கனத்தையும் துதியும் உமக்கே நாங்கள் கொடுக்கிறோம். சாஷ்டங்கமாக பணிந்து உமக்கு ஆராதனையை கொடுக்கிறோம். ஏனென்றால் உம்மை போல எங்களை புரிந்து கொண்ட தெய்வம் வேறு எவரும் இல்லை. உம்மை போல எங்களை நேசிக்கிற ஒருவர் எவரும் இல்லை. உம்மை போல எங்கள் ஆத்மாவுக்கு அக்கறை கொண்ட ஒரு தெய்வம் வேறு யாரும் இல்லை. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் பிதாவே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லா இடங்களிலும் உண்டுப்பா. உலகம் முழுவதும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சபையில் கொடுக்கப்படுகிற இந்த வார்த்தைகளை கேட்க அப்பா தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்பி இருக்கிறீர். நீர் அனுப்பி குணமாக்குகிற தெய்வம் அல்லவா? உடைய வார்த்தையை அனுப்பி அல்லவா குணமாக்குகிறேன். அவருடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்கள், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியவில்லை. ஐயா, சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எனக்கு போதவில்லை, வயலையில நஷ்டம், வாழ்க்கையில நஷ்டம், மனசுல கஷ்டம் இருக்கிறது, என்னுடைய திருமண வாழ்க்கை தோல்வியில் இருக்கிறது என்று தற்கொலையின் எண்ணத்திற்காக போராடி கொண்டிருக்கிற எத்தனை பேர் உண்டோ எனக்கு தெரியாது. இயேசுவின் நாமத்தில் நீ சத்தியத்தை அனுப்பி விடுதலையை கொடுக்கிற தெய்வம், வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தெய்வம். இயேசுவின் நாமத்தில் இன்று கடந்து சென்ற அந்த வார்த்தை ஒரு வெடிகுண்டை போல வான மண்டலங்களில் சிதறுகிறதுக்காய் நன்றி. வான மண்டலங்களில் போராடுகிற பிசாசின் ஆவிகள் குடும்பத்தின் மேலே, தனிநபர்கள் மேலே, ஆத்துமாக்கள் மேலே, தற்கொலையின் எண்ணங்களை, விபத்தின் ஆவிகளை கொண்டு வருகிற எல்லா பிசாசுகளின் ஆவிகளை இயேசுவின் சத்தியத்தினால் ஜெயிக்கிறோம் ஐயா. இப்போது நம்முடைய வார்த்தை வெடித்து சிதறி கொண்டிருக்கிறது. எந்த வானத்தின் மேல், எந்த மண்டலத்தின் மேல் பிசாசுகள் கிரியை செய்தாலும் உம்முடைய பட்டயம் வெறி கொண்டிருக்கிறது சுவாமி. அந்த குடும்பத்தை பிரிக்க பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. அந்த பிள்ளையை தற்கொலை செய்ய வைக்க பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. அந்த தற்கொலை ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே சபிக்கிறோம் ஐயா. கட்டி பாதாளத்திற்கு அனுப்புகிறோம். சபையாக அதிகாரத்தை எடுக்கிறோம். ஆண்டவரே, நீ சபையை கட்டுகிறேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை, மேற்கொள்ளக்கூடாதப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீ சொன்னதுதான். பிசாசு இதை அறிவான். நாங்கள் அப்படியே அதிகாரம் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தை. ஒரு குடும்பத்தை கூட பட்சிக்கிறவன் இனி பட்சிக்க இடமில்லை. பட்சிக்கிறவனை விலக்கி வைங்கப்பா. Keep the devourer away in the name of Jesus Father. அப்பா, ஒரு குடும்பத்தில் கூட பிரயாசப்பட்ட அந்த பிரயாசத்தின் பலனை அந்நிய புத்திரர்கள் புசிக்க கூடாது. ஏசாயா 62 சொல்லியிருக்கிறேன். அவர்களே தாங்கள் பிரயாசப்பட்டதை தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் கூட்டி சேர்த்து புசிப்பார்கள். ஆமென். ஆலயத்திற்கும் வேலைக்கும் சம்பந்தம் உண்டு, தொடர்பு உண்டு. ஆலயத்தில் கேட்டுட்டு போற பிள்ளை வேலையில ஒரு நாள் நஷ்டப்பட முடியாது. ஆலயத்தில் சத்தியத்தை கேட்ட ஒரு பிள்ளை வீட்டு வாழ்க்கையில் நஷ்டப்பட முடியாது. இயேசுவின் நாமத்தில் பிரகடனப்படுத்துகிறோம். அவர்கள் சம்பாதித்ததை அவர்களே சாப்பிடணும். அந்நிய புத்திரர்கள் புசிக்க கூடாது. வீணான நஷ்டங்கள், வியாதிக்கு விலக்கி வைங்கப்பா. அப்பா, விபத்துகளுக்கு விலக்கி வைங்க. அகால மரணத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு கட்டி பாதாளத்துக்கு அனுப்பும். ஒரு பிள்ளையோட குடும்பத்தை, ஒரு ஆண்டவர் வாலிப பிள்ளையை போக்கிலும் வரத்திலும் பிசாசு தொடக்கூடாது. அப்பா, எல்லா ஆகாரத்திலும் ஆண்டவரை தண்ணீரிலும் உடைய ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கிறேன். அப்பத்தையும் ஆண்டவரை தண்ணீரையும் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளுடைய களஞ்சங்களை ஆசீர்வதியும். போக்கையும் வரத்தையும் வாகனங்களையும் ஆசீர்வதியும். வியாபாரத்தையும் வேலைகளையும் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும் அப்பா. 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். 1000 மடங்கு பெருகட்டும். கோடா கொடியை பெருகட்டும் என்று சொல்லி உடைய ஊழியக்காரையை நீர் கொடுத்த அதிகாரத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, நான் விருதாவாக பேசவில்லை. உம்முடைய சத்தியத்தின் அடிப்படையில் பேசியிருக்கிறேன். உம்முடைய அதிகாரத்தில் நான் பேசியிருக்கிறேன். ஒரு வார்த்தை கூட தரையில் விட முடியாதப்பா. உடைய பிள்ளைகள் ப்ரொமோஷன்ஸை பார்க்கட்டும், வர வேண்டிய வெற்றிகளை பார்க்கட்டும், விருத்தியை பார்க்கட்டும், செழிப்பை பார்க்கட்டும், நன்மைகளை பார்க்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்.
மகிமை கனமும் உமக்கே உண்டாகட்டும். தொடர்ந்து எங்களை கட்டுங்கப்பா. என்னடா எங்களை கட்டுகிற ஒரே ஒரு அக்கறை உங்களுக்கு தான் இருக்குது. எங்களை கட்டுகிற ஒரே அன்பு உங்களுக்கு தான் இருக்குது. பிசாசு தான் கட்டுகிறத போல இடிக்கிறான். ஆனால் நீர் உண்மையாகவே எங்களை இடித்தாலும் கட்டுகிற தெய்வம். எங்கள் அஸ்திபாரம் சரியில்லைன்னா தான் இடிக்கிறீங்க சுவாமி. எங்களுக்கு வெட்டி ஆண்டவரை வச்சிருக்கிற அந்த தொட்டியில் ஒரு பிளப்பு இருக்க போய் தான் இடிக்கிறீங்க, திறப்பு இருக்க போய் தான் இடிக்கிறீங்க. நீங்கள் இடித்தாலும் கட்டுகிற தெய்வம். அப்படியே கட்டி காட்டுங்க சுவாமி. உங்கள் வீடு என்பதை பார்த்து நீங்கள் பெருமைப்படணும். உலகத்தார்கள் பார்த்து ஆச்சரியப்படணும். இது தேவனுடைய வீடு என்ற பெருமை தேவனுக்கு வரட்டும். இது தேவனுடைய பிள்ளை என்ற பெருமை தேவனுக்கு வரட்டும். ஓ இயேசுவின் நாமத்தில் நான் கட்டவிழ்க்கிறேன் பிள்ளைகளை. ஓ பெருமை உனக்கு வரட்டும் ஏசப்பா. பெருமை உமக்கே வரட்டும். வேற யாருக்கு அந்த பெருமை சொந்தம் இல்லை சுவாமி. இது என் பிள்ளை, என் வீடு, நான் கட்டட வீடுன்னு உங்களுக்கு பெருமை வரட்டும். ஆண்டவரே நீர் அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம்பா. சில நேரம் நாங்கள் இடிக்கப்படுகிறோம், அதுக்காக நன்றி செலுத்து. ஏன்னா நீர் இல்லாமல் நாங்கள் எதை கட்டினாலும் திறப்பு தான் சுவாமி. நீர் இல்லாமல் எதை நாங்கள் சேர்த்தாலும் பொத்த பையில போடுகிறது போல் தான். அது எங்களுக்கு வேண்டாம். நஷ்டங்கள் எங்களுக்கு வேண்டாம். லாபகரமானது எங்களுக்கு போதிக்கிற முடிய அன்புக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து லாபத்தில் நம்முடைய பிள்ளைகளை காத்துக்கணும். இங்கிருந்து வெளியே புறப்பட்டு போகும்போது வசனத்தை திருட காத்திருக்கிற எல்லா விதமான கழுகின் பிசாசின் ஆவிகளை இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் நான் பார்த்து பேசுகிறேன். விதைக்கப்பட்ட ஒரு விதை கூட வழி அருகே விழுந்த விதையை இருக்கக்கூடாது ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் அந்த வல்லூர்களின் கிரியைகளை நாங்கள் ஒருமனப்பட்டு சபித்து கட்டி பாதாளத்துக்கு அனுப்போம். விதைக்கப்பட்ட ஒவ்வொரு விதையும் நல்ல நிலத்தில் விழுந்த விதையை 30, 60, 100 பலனை கொடுப்பதாக ஆண்டவரே அதை ஒரு நாளும் பிசாசு பறிக்கக்கூடாது. வடி அருகே விழுந்த நிலங்கள் வேலி அடைக்கப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தில் உணர்வை நான் பேசுகிறேன். உடைய பிள்ளைகள் காத்து கொள்ளட்டும். ஆண்டவரை கனியை கொடுக்கட்டும், அறுவடையை காட்டட்டும். எல்லா மகிமையும் உமக்கே வரட்டும். இயேசுவின் நாமத்தில் உடைய வியாபாரங்களில் நான் கனியை அறுவடையை கட்டவிழ்க்கிறேன். வீடு வேற, சபை வேற, வேலை வேறு, சபை வேறு என்று இல்லை. சபைக்கும் வீட்டுக்கும் சபைக்கும் உம்முடைய ஆண்டவரை நீ கொடுத்த வேலைக்கும் சம்பந்தம் உண்டு. உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். அவங்க செய்கிற வேலையில் விருத்தி வரணும், ஞானம் வரணும். யோசேப்பை போல, தானியேலை போல ஞானமுள்ள பிள்ளைகளை வேலை செய்யட்டும், விருத்தியை பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி விசேஷமாக அவருடைய வேலைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன், வியாபாரங்களை ஆசீர்வதிக்கிறேன். மகிமை உமக்கே உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு நன்றி. ஹல்லேலூயா, ஆமென். அப்பா நன்றி செலுத்துறோம். கோடா கோடி நன்றி. மகிமை உமக்கே அப்பா. ஆமென்.